I'm very happy to be here, இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். and we are here by grace of God. நாங்கள் இங்கே கடவுளோட கிருபைனால இங்கே வந்திருக்கிறோம். And I hope and pray that this will be a fruitful time for all of you. நாங்கள் வந்து ப்ரே பண்ணுறோம், இது வந்து ரொம்ப நல்ல நேரம், கடவுளோட கிருபைனால் நல்ல நேரமாக இருக்கும் என்று. So shall we pray together before we start this first session? ரொம்ப ஜெபிப்போம். Heavenly Father, thank you for giving us this opportunity to study Bible together. பரலோக தந்தையை நீர் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நாங்கள் வேதாகத்தை கற்றுக்கொள்ள கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறோம். Especially we want to make sure about our salvation through this Bible study. இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாம் ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். Please open our heart so that we can understand your will. எங்களுடைய இதயத்தை திறந்தரலாம். உம்முடைய வசனம் உங்களுக்கு உண்மையாக வந்து சென்றடைக்கும். And may the Holy Spirit touch our heart. தூய ஆவியின் உண்மை நம்மை டச் பண்ண ஜெபிக்கிறோம். From the beginning to the end, I commit the rest of time unto your mighty hand. அனைத்து நேரத்தையும் உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. I will show you the scripture on the screen. நம்ம எல்லாரோட வேத வசனங்களும் இந்த ஸ்கிரிப்சர் இந்த ஸ்க்ரீனில் நமக்கு தெரியும். Let's start by reading Acts chapter 17 verse 22-23 together. முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 22-23 நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, அத்தனாரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்த உங்கள் ஆராதனை கிரியைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படியான அறியப்படாத தேவனுக்கு, ஆகையால் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் அந்த வசனத்தை வந்து சேர்ந்து வாசிக்கலாம். அப்போ தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து. One day, Apostle Paul was visiting Athens in Greece. ஒரு நாள் அப்போஸ்தலர் பவுல் ஏதென்ஸ் கிரீஸில் சென்று கொண்டிருந்த பொழுது, Athens at the time was the center of the intellectuals. ஏதென்ஸ் வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கல் நல்ல இன்டெலெக்சுவலாக இருந்த சொசைட்டி அது. But they were very ignorant regarding this religious matter. அவங்க வந்து இந்த ரிலீஜியஸ் இந்த மத சம்பந்தமான எது வந்து ஒரு ரிபெலியனாகவே இருந்தாங்க. They were worshiping many idols. அவங்க வந்து பலதரப்பட்ட விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். By nature, we humans, we are seeking God. இயற்கையாகவே நாம் கடவுளை தேடுகின்ற ஒரு பக்குவம் நமக்கு உள்ளது. Everywhere you go, you see people are worshiping God. நீங்கள் எந்த இடத்துல எங்கே போனாலும் மக்கள் வந்து கடவுளை கும்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். This is the statue of Buddha in Hong Kong. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாங்காங்கில் இருக்க ஒரு புத்தரோட சிலை. One time I visited this place and I was shocked to see this great statue. பாஸ்டர் ஒரு தடவை அந்த பார்த்தப்போ இந்த மிகப்பெரிய விக்கிரகத்தை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. Even in Athens, they were worshiping unknown God. ஈவன் அவங்க வந்து யார் கடவுள் தெரியலனாலும் அவங்க ஒரு அன்னோன் காடை வந்து தெரியாத கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். So Apostle Paul was preaching the true God, the Almighty God, the Creator God. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நம்முடைய உண்மையான தேவனையும் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கடவுளை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். We'll talk about God and our life after death. நாம் வந்து இப்போது தேவனை பற்றியும் அப்புறம் நம்மளை பற்றியும் நாம் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பதை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். There are many important things we have to think about in our life. நாம் வந்து ரொம்ப முக்கியமான தகவல்களை பற்றி நினைக்க வேண்டியிருக்கு இந்த இக்கண பொழுதில். One of them is death. அதில் முக்கியமானது வந்து மரணம். Probably you know who this is. உங்களுக்கு யாருன்னு தெரியும். இது யாருன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிளோட நிறுவனர். He said, in others' eyes, my life is full of success, but I have little joy. அவர் என்ன சொன்னார் என்றால், என்னுடைய பொருளாதாரத்திலும் நான் சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னா வெற்றி அடைந்தவர். He was facing death in his sick bed at the time. அவர் வந்து தன்னுடைய மரண படுக்கையில் இருந்த பொழுது,
And he said that I found my life meaningless. என்னுடைய வாழ்க்கை அற்றதாகிவிட்டது என்று நான் உணர்கிறேன் என்று சொன்னார். Many people envied him, and he was really successful businessman. பலதரப்பட்ட மக்கள் அவரை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டார்கள். பட் அவர் வந்து என்ன பண்ணார்னா தன்னுடைய முடிவு பருவத்தில் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளானார். He said, the wealth I have won in my life I cannot bring with me. அவர் தன் மரணப்படுக்கையில் என்ன சொன்னார் என்றால், என் வாழ்வில் நான் வென்ற செல்வத்தை என்னுடன் எடுத்து செல்ல முடியாது. Many times we pursue money or education or other things in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையில் கல்வி மற்றும் பணத்தை பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம். But Steve Jobs found that actually thinking about life is most important. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன நினைத்தார், நம்முடைய வாழ்க்கை பற்றி சிந்திப்பது பணத்தை விடையும் பெயரை விடையும் மிக முக்கியமானது என்று உணர்ந்தார். Material things lost can be found, but there is one thing that can never be found when it is lost. இழந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்படும், ஆனால் தொலைந்தால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்கிறது, அதுதான் உயிர். But today I like to talk about eternal life after death. இப்போ இந்த செஷனில் நாம் எதை பற்றி பார்க்கணும்னா நித்திய ஜீவனை பற்றி மிக ஆழமாக பார்க்க போகிறோம். Because that is the most important matter in our life. அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மேட்டர். So finally Steve Jobs passed away in 2011. ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011 இயற்கை எய்தினார். Ecclesiastes chapter 9 verse 12, let's read it together. பிரசங்கி 9:12 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்கிரீனை பார்த்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவதைப் போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடதியிலே தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். Death comes to us suddenly. மரணம் நம்மை எப்பொழுது எக்கணம் என்றால் நம்மை மரணம் தாக்கும். And man does not know his time. மனிதன் எப்போ வரும் என்று தன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. The fish is swimming freely in the ocean. மீன்கள் கடலில் நீந்தி கொண்டிருக்கின்றன. But it's caught in the net suddenly. கணப்பொழுதில் வலையில் சிக்கிக் கொள்கின்றன. And the birds fly in the sky. ஆகாயத்து பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. Without knowing they'll be caught in a snare suddenly. திடீரென்று வலையில் சிக்கிக் கொள்கின்றன. Today we'll talk about death and life after death. நாம் இப்போது டெத் அப்படின்னு இறந்த பிறகு இறந்ததற்கு அப்பா நித்திய ஜீவனை பற்றி மிக விரிவாக பார்க்கிறோம். Are you 100% sure that you are going to heaven if you die? அன்பார்ந்த திருச்சபையர்களே, நீங்கள் வந்து 100% 100% பரலோகத்திற்கு செல்வீர்கள் என்ற உத்தரவாதம் உங்களுக்கு உள்ளதா? Are you sure without any doubt that you will go to heaven when you die? உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இக்கணம் மரணித்தால் பரலோகத்தில் போகக்கூடிய விசுவாசிக்கிறீர்களா? I ask this question to any person I meet. பாஸ்டர் வந்து இந்த கொஸ்டினை வந்து யாரையாவது பார்த்தோன்னா டைரெக்டாக கேட்பார். Because the scripture says we have to examine ourselves, test ourselves. ஆனால் சத்திய வேதம் சொல்கிறது நாம் நம்மை தானே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். Let's read 2 Corinthians chapter 13 verse 5 together. 2 கொரிந்தியர் 13:5 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். I was born in Christian family. நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். But I didn't know about what salvation is. எனக்கு ரட்சிப்பு என்பது பற்றி தெரியாது. How to be born again. எப்படி மீண்டும் பிறப்பது, ஆவியில் பிறப்பது என்று எனக்கு தெரியாது. I was just a nominal Christian. நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவன். Even though I confessed the sins again and again, I had a fear. நான் மீண்டும் தன்னுடைய பாவ மன்னிப்பை பாவ அறிக்கையிட்டாலும் ஆனாலும் என் மரணத்தை பற்றிய பயம் என்னில் இருந்தது. The scripture says, examine yourself. வார்த்தை சொல்கிறது தன்னைத்தானே சோதித்து பாருங்கள். One day Jesus was giving a warning to the Jewish people. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ஒரு கடினமான ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். Let's read it together. எல்லாரும் வாசிப்போம். மத்தேயு 7:21 முதல் 22 ஸ்கிரீனில் இருக்கிற.
பரலோகத்திற்குள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Who calls Jesus Lord, Lord? யார் கடவுள் இந்த லார்ட் லார்ட் என்று கூப்பிடுகிறோம்? They are the believers. அது வந்து தேவனை விசுவாசிப்பவர்கள். But Jesus said, I never knew you. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் உங்களை எனக்கு தெரியாது, Depart from me. என்னை விட்டு அகன்று போங்கள். When we depart from Jesus, that means we will end up in eternal hell. என்னை விட்டு அகன்று போங்கள் என்று தேவனாய் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார் என்றால் இட் இஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நரகத்துக்கு போங்கள் என்பதுதான் அர்த்தம். These people were active Christians. இவர்கள் எல்லாருமே வந்து மிக ஆக்டிவாக இருக்கிற கிறிஸ்தவர்கள். They prophesied in Jesus' name, they cast out demons in Jesus' name, and they have done many miracles in Jesus' name. அவர்கள் பல அதிசயங்கள், பல தீர்க்க தரிசனங்கள் மற்றும் பல விஷயங்களை செய்கிறவர்கள். Still Jesus said, I never knew you. பட் ஆனால் கடவுள் சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், நான் எனக்கு உங்களை தெரியாது. So in this Bible seminar, this will be a great time for you to think about your faith. இந்த வேதாகம கருத்தில் நாம் நம்மளை சோதித்து அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைக்கும் என்று ஒரு ஐயமில்லாமல் நாங்கள் விரும்புகிறோம். And we have to think about what's the meaning of our life. நாம் இப்போது வந்து நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். So many so-called Christians are going for all these material things. சும்மா நார்மல் கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்கள் பல மெட்டீரியல் திங்ஸ், அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள திங்ஸை பற்றி தான் ஓடிட்டு இருக்காங்க, லைக் பணம் இதுக்கு எல்லாத்துக்குமாக. Probably you know the King Solomon in the scripture. இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சாலோமன் இந்த வசனத்தில் அவர் என்ன பண்றாரு என்று. He wrote the book of Ecclesiastes. அவர் வந்து பைபிள் எக்லேசியஸ் புத்தகத்தை, உன்னத பாட்டு புத்தகத்தை எழுதியவர். And Ecclesiastes starts Solomon saying, vanity of vanities, vanity of vanities, all is vanity. அந்த புத்தகத்தில் சாலோமன் முதல் எழுதுகிறதுனால எல்லாம் வேனிட்டி, அப்படி என்றால் எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. What does that mean? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? God gave everything we want in our life to Solomon. கர்த்தர் வந்து எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சாலோமனுக்கு கொடுத்தார். என்னென்ன உலகத்தில் இருக்கும் என்பது எல்லாமே கொடுத்தார். He was king. அவர் வந்து ராஜா. He was wealthy. அவர் வந்து பொருளாதாரத்தில் நம்பர் 1. And he was very wise. அவர் விஸ்டம், அந்த வாய்ஸ்னா எல்லாமே தெரியும். He enjoyed everything in his life. ஞானம் அப்புறம் எல்லாமே வந்து என்ஜாய் பண்றார் உலகத்தில். Even he had 1,000 wives. அவருக்கு 1000க்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தார்கள். Sometimes I'm wondering whether he remembered the names of all of his wives. சில சமயம் அவருக்கு எல்லாரோட நேம் தெரியுமா என்பதை வந்து நாங்கள் வந்து இது யோசிக்கிறோம். Why God gave everything to Solomon? ஏன் கடவுள் எல்லாத்தையும் சாலோமனுக்கு கொடுத்தார்? Because after enjoying everything in his life, he said, it's nothing. அவர் எல்லாத்தையும் அவர் என்ன சொன்னார்? எல்லாம் மாயை. Whatever this world offers you is nothing. இந்த உலகம் நமக்கு எது தெரிகிறது எல்லாமே ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயை. Whatever is not eternal is nothing. நித்தியமாக இல்லாதவை அனைத்துமே ஒன்றுமே இல்லை. We are here to receive eternal life. நாம இப்போ இங்க கூடி இருக்கிறது வந்து நித்திய ஜீவனை பற்றி படிப்பதற்காக. We do not know what will happen tomorrow. நமக்கு நாளை என்ன நடக்கும் என்பது தெரியாது. That's why we have to make sure about our salvation. அதனால் நாம் ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். We have to find out where we came from and where we are going. நாம முதல்ல வந்து நம்ம எங்கிருந்து வந்தோம், நாம் எங்கு நோக்கி செல்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். What is God's plan for our life? தேவனுடைய நம்முடைய பிளான் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Time really flies. Time flies, எல்லாருக்கும் தெரியும். நேரம் நமக்காக காத்திருப்பதில்லை, அது ஓடிட்டு பறந்து போயிடும். This small girl has grown up. இந்த சின்ன குழந்தை வந்து பெரியவளாகிறாங்க. And getting older and older. வயசாகி போயிட்டு இருக்காங்க. Time
really goes fast. நேரம் நமக்கு இப்போ மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. I still remember when I was very young, நான் என்னுடைய இளமை பருவத்தை இன்றும் உணர்கிறேன். but my son has grown up also, and I feel that I'm getting old every day. என்னுடைய புதல்வர்கள் வளர்ந்து விட்டார்கள். நான் இப்பொழுது உணர்கிறேன் நான் வயதாகி கொண்டிருக்கிறேன் என்று. We are getting old and we'll face death eventually. நாம் எப்பொழுதுமே வயதாகி கொண்டு மரணத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். And we have to think about why we are here in this world. நாம் இப்படி இருக்கிறனால இந்த உலகத்தில் நம்முடைய வேலை என்ன என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். Remember, you spent 9 months in your mother's womb. நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் 9 மாதம் இருந்தோம். Do you remember? எல்லாருக்கும் தெரியுமா எத்தனை வருஷம் உங்க தாயின் வயிற்றில் இருந்தீங்க? Actually, nobody remembers. நோபடி, யாருக்குமே தெரியாது. But that 9 months was the preparation for 70 or 80 years in this present world. அந்த 9 மாதங்கள் இந்த இவ்வுலகத்தில் 70 முதல் 80 வரை இருப்பதற்கான தயாராகுதல். And 70 or 80 years in this world is the preparation for eternal life in heaven. இந்த உலகத்தில் நாம் 70 to 80 வயது இருப்பது நம்முடைய நித்திய ஜீவனுக்கு தயாராகுதல். Unless you have eternal life, you haven't fulfilled the purpose of your life. நித்திய ஜீவனுடைய உடன்படிக்கை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோல்வி அடைகிறோம். This beautiful lady, இந்த அழகான பெண் becomes pretty old very soon. இந்த வயதான பாட்டியாக மிக மிக விரைவில் மாற்றப்படுகிறார். Do you know who she is? இது யார் என்று தெரிகிறதா? She is a well-known actress, Elizabeth Taylor. எலிசபெத் டெய்லர், எல்லாருக்கும் தெரிந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். She was beautiful and young in her young age. மிக அழகாக தன்னுடைய இளமை பருவத்தில் மிக அழகாக இருந்த நடிகை. But she also grows old. அவர்களும் வயதுக்கு வந்து விட்டார்கள். Young man is enjoying power and strength. இந்த இளம் வாலிப பருவத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. But they soon grow old like this. அவர்களும் தன்னுடைய வயதான பருவத்தில் இப்படித்தான் ஆகிறார்கள். And your husband dies and you become alone again. தன்னுடைய கணவர் இழந்தால் மனைவி விதவையாவதும் தனிமையில் படுவதும். And then you go back to the dust. மீண்டும் நாம் பூமி மண்ணாக திரும்புகிறோம். We don't think about this much. நாம் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. But this is what happens to us when we die. ஆனால் இதுதான் உண்மை. இதுதான் நம்முடைய மரணத்திற்கு அப்புறம் இதுதான் நடக்க போகிறது. After death, our body returns to the dust. நாம் மரணித்த பிறகு நம்முடைய உடம்பு பூமிக்குள் சென்றடைகிறது. It become dust. But do you know you have a spirit in your body? உங்களுக்கு நம்முடைய எல்லாருக்கும் தெரியல, ஒரு ஆவி, பரிசுத்த கர்த்தர் கொடுத்த ஆவி இருக்கு. அது எங்க போகும்? The spirit will return to God. So spirit, அந்த ஆவி நமக்கு தந்தவரிடத்தில் திரும்பி போகும். One day you shall see God. ஒரு நாள் நாம் நிச்சயமாக கடவுளை பார்ப்போம். That's why we have to be prepared. அதற்காக நாம் தயாராகுதல் வேண்டும். Ecclesiastes 12:7, let's read it together. பிரசங்கி 12:7 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மாறும்படியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்தில் நினை. Our body is from the dust. நம்முடைய பாடி இந்த மண்ணால் ஆனது. But ladies always put something on this dust to look beautiful. பெண்கள் அனைவரும் அந்த காஸ்மெட்டிக் எல்லாம் போட்டு லுக் அழகா இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. You know, many people think their body is most important thing in this world. முக்கியமாக எல்லாருமே வந்து நம்முடைய பிசிக்கல் பாடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டு இருப்போம். But you have spirit inside you. ஆனால் நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. அதை பற்றி சிந்திக்க வேண்டும். This body will go back to the dust. இந்த பாடி வந்து மண்ணால் செய்த மண்ணுக்கு திரும்பும். Ecclesiastes chapter 12 verse 1 says, "Remember now your creator in the days of your youth." பிரசங்கி 12:1 சொல்ல, உன் சிருஷ்டிகரை நினை. I see many young people here. நாங்கள் யங் பீப்புள் பார்க்குறோம். Remember your creator. ரிமெம்பர் அப்படின்னா உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. Remember God in the Bible. ரிமெம்பர் அப்படின்னா வேதாகமத்தில் இருக்கிற கடவுளை நினை. And make sure about your salvation. உன்னுடைய ரட்சிப்பை பற்றி
உத்தரவாதத்தை பெற்றுக்கொள். That's why we are here to study Bible together. அதற்காக தான் நாம் இந்த பைபிள் கருத்தரங்கை பற்றி இந்த இடத்தில் போதிக்கிறதாக வந்திருக்கிறோம். God, we believe, is the God who created everything in this world. நாம் நிச்சயமாக நமக்கு தெரியும் தேவனாய கர்த்தர் இவ்வுலகத்தையும் அனைத்தையும் படைத்தவர் என்று. Apostle Paul was explaining in Athens that time. அப்போஸ்தலர் 17:21 சொல்கிறது, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. Are you worshiping unknown God? நீங்க தெரியாத கடவுளை வணங்குகிறீர்களா? I will let you know who the true God is. நாம் உண்மையான தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். God, who made the world and everything in it, since He is the Lord of heaven and earth, does not dwell in temples made with hands. இந்த உலகத்தில் உலகத்தையும் அனைத்தையும் அண்ட சராசரங்களில் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நம் கைகளால் உண்டாக்கின ஆலய கட்டடங்கள் இருப்பதில்லை. God has created everything. கடவுள் அனைத்தையும் சிருஷ்டித்தார். For you. அது நமக்காக. All this beautiful flower இந்த அழகான பூக்கள் were created for you. இது நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. No, whenever I see these beautiful flowers, நான் எப்பொழுது இந்த பூக்களை பார்க்கும் பொழுது you plant a seed in the ground. நாம் ஒரு விதையை போடுகிறோம். And there is a rain and sunshine. அந்த மழை அப்புறம் சூரிய ஒளிகள் படுகிறது. And this plant grows and have this beautiful flower with a fragrance. இந்த பூ அதற்கப்புறம் இது வளர்ந்து இந்த பூக்கள் நல்ல நறுமணத்தை கொடுக்கின்றன. Have you wondered where this beautiful color comes நீங்க from? எப்போதாவது சிந்தித்திருக்கிறார் இது எப்படி வருகிறது, இந்த கலர் எப்படி வருகிறது என்று? And they have like a honey nectar. அதற்குள்ள இந்த தேன் இருக்கிறது. These are all created by God. இது அனைத்தையும் படைத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். For you and me. அது நமக்காக. What about all kinds of these fruits? அப்புறம் இந்த பழங்கள் பற்றி இது யாருக்காக படைக்கப்பட்டது? There are so many kinds of fruits. பலவிதமான பழங்கள் உள்ளன இவ்வுலகத்தில். And these are also created for you by God. இதுவும் நமக்காக தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தார். Sometimes we are so into our individual life, we do not look around and see the creation of God. நாம இப்போது இந்த பிஸியான உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம்னா கடவுளுடைய சிருஷ்டிகத்தை விட்டு அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. You see, there is a tree which is very tall, 95 meters tall. இந்த படத்தில் இந்த பிக்சரில் இருக்க இது வந்து 90 feet ஒரு ஜெயிண்ட் ட்ரீ, அதாவது பெரிய மரம். It's 3,000 years old. இது வந்து 3000 வருடம் பழமையானது. And all kinds of interesting animals. மிக பலவிதமான மிருகங்கள். It's all creation of God. இது கடவுளுடைய சிருஷ்டிப்பு. You know, in Korea we have a small toy which makes some kind of animal out of snow. தென்கொரியாவில் இது மாதிரி சின்ன டாய்ஸ் இருக்கும். இதனால நம்ம பனியை வைத்து சின்ன இது பறவைகள் செய்ய முடியும். So young children, they are making like a dog. சின்ன குழந்தைகள் இந்த டக் மாதிரி இது வாத்து மாதிரி பண்றாங்க. Snow dogs. இது வந்து பனி. So when you look at them, they look very nice. இத பாக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா இருக்கு மாதிரி தெரியுது. But what is more interesting, this snow dog or real dog? இதுல எது நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஸ்னோல பண்ண அந்த டக்கா இல்ல நேச்சுரலா இருக்க டக்கா? This real dog can make a sound, they can move around and they can have a children. இந்த உண்மையான வாத்துகள் வந்து எங்கே பறந்து போகலாம், அங்கே பார்க்க அதற்கு முட்டை போடும், அதனால கோழி அதோட குஞ்சு வரும். This is God's creation. இது கடவுளுடைய சிருஷ்டிப்பு. So when you look around and see the creation of God, you will have no excuse. And you cannot say that there's no God. நாம இந்த இப்படிப்பட்ட கடவுள் தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நம்மால் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. கடவுளுடைய சிருஷ்டிப்பை பற்றி இல்லை என்ன கடவுளை தெரியாது என்று நம்மளால் சொல்ல முடியாது. Let's read Romans chapter 1 verse 20 together. எல்லாரும் ரோமர் 1:20 சேர்ந்து வாசிப்போம். எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாவதற்கொண்டு தெளிவாக்கப்படும், அதனால் அவர்கள் போக்குச் செல்ல இடமில்லை. Especially in our time, we see many signs of Jesus' second coming.
நாம் நம்முடைய இப்பொழுதைய தேவ இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கான பல அடையாளங்களை நாம் காண்கிறோம். We see many prophecies in the Bible fulfilled. நாம் பைபிளில் எழுதியிருக்க முக்கியமான தீர்க்கதரிசிகள் எல்லாம் இன்று நடந்து முடிந்து விட்டன. You know, this end of ages, we are living in the end of age and Jesus' second coming is near. நாம் இந்த பூமியின் அழிவின் விளிம்பில் வந்து கொண்டிருக்கும் தேவனாய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை மிக விரைவில் உள்ளது. In Luke chapter 21 verse 11, Jesus said there will be pestilences, disease before he comes again. லூக்கா 21:11 தேவனாய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோட்டங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். And I believe you remember we suffered from COVID-19. ஸோ நாங்கள் கண்டிப்பாக அதை இது பண்ணுறோம். நம்ம எல்லாருமே சஃபர் பண்ண இது கொரோனா வைரஸ்னால. Worldwide, இது 70 crore people got COVID-19. உலகம் முழுவதும் 70 கோடி மக்கள் கோவிட்-19 தாக்கப்பட்டார்கள். 70 lakh people died. 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்கள் உயிரை விட்டார்கள். Still is spreading. இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பேண்டமிக். Now the science is very advanced and then the medical science has all kind of cure. ஸோ இப்போது சயின்டிஃபிக்கலாக எல்லாமே இது ரொம்ப அட்வான்ஸ் ஆகி மெடிசின்ஸில் எல்லாம் நிறைய க்யூர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. But just like Jesus said, there is pestilences these days. எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னார் அது மாதிரி இப்போது பல கொள்ளை நோய்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. One time I was reading Revelation chapter 8. ஒரு டைம் நான் வெளிப்படுத்தின விசேஷம் 8:7 படித்து கொண்டிருந்த பொழுது, after Jesus comes in the air, there will be 7-year tribulation. தேவனாகிய இயேசு கிறிஸ்து கிளவுட்ஸில் வந்து கொண்டிருக்கும் போது, during the time I found 1/3 of the trees will be burned up. அந்த டைமில் மூன்றில் ரெண்டு பங்கோட மரங்கள் எல்லாம் இது அக்னியினால் எரிக்கப்படும். Revelation chapter 8 verse 7, let's read it together. வெளிப்படுத்தின விசேஷம் 8:7 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. A third of the trees were burned up. 2/3 எல்லாமே எரிந்து விட்டது. Of course, we haven't entered this 7-year tribulation yet. நாம இன்னும் அந்த ட்ரிபுலேஷன் டைமுக்குள்ள போகவில்லை. But now we find that there are more and more wild fire happening all over the world. இப்போ நாம எல்லா நியூஸ் பேப்பர்ல இல்ல இன்டர்நெட் எங்க பார்த்தாலும் தெரியும், இந்த வைல்ட் ஃபயர் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு எரிந்துட்டே இருக்கிறது. This wildfire goes on for months in some places. இது பல மாதங்கள் சில இடங்கள் இந்த தீ எரிந்து கொண்டே இருக்கின்றன. So they talk about global wildfire crisis. ஸோ அவங்க குளோபலா உலகம் பூராவும் இந்த தீ காட்டு தீகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. Of course it's because of the global warming. முக்கியமாக இது நம்ம குளோபல் வார்மிங்னால தான் The wildfire increases a lot these days. அதனால இந்த காட்டு தீகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகிறது. We are living in a time when we can see all the signs happening for Jesus' second coming. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணம் இப்படிப்பட்ட அனைத்து அடையாளங்களையும் நம் கண் முன்னால் பார்க்க முடிகிறது. I will talk about it more on the third day. இத பத்தி நாம இன்னும் விரிவாக நம்முடைய மூன்றாவது செஷன்ல மூணாவது நாள் ரொம்ப விரிவாக நிறைய பார்ப்போம் இந்த எண்ட் சயின்ஸ் பத்தி. So especially this time we have to be prepared to meet our God. இப்பொழுது நாம் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நேராக சந்திப்பதற்கு தயாராகுவோம். And this is time to make sure about our salvation. இது இத்தருணம் நம்முடைய ரட்சிப்பு நித்திய ஜீவனை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்ளும் தருணம். I met one elder before, church elder before. நான் ஒரு சர்ச்சில் ஒரு டீக்கனை சந்தித்தேன். I asked him this question. நான் இந்த கேள்வியை கேட்டேன். Elder, are you 100% sure that you go to heaven if you die right now? டீக்கன், நீங்க உங்களால 100% உங்களால பரலோகத்துக்கு செல்ல முடியுமா என்று. And this is what he said. இந்த பதில் தான் அவர் சொன்னார். Pastor, if I attend the Sunday service regularly and
pray every day and read the Bible every day, I feel like I can go to heaven. நான் எப்போது சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போய் நல்ல ப்ரேயர் பண்ணி பைபிளில் வாசிச்சேன்னா நான் பரலோகத்துக்கு போவேன். But when I'm busy, sometimes I skip Sunday services. நான் என் வேலை நிமித்தமாக பிஸியாக இருந்தால் சர்ச்சுக்கு போகவில்லை என்றால் I don't pray every day. என்னால் டெய்லி வந்து ஜெபம் செய்ய முடியவில்லை. Sometimes I don't read the Bible நான் சில பொழுது many days. வேதாகத்தை வாசிக்கவில்லை. That time, I'm not so sure whether I can go to heaven or அந்த not. கணம் நான் என்னால் பரலோகத்துக்கு போக முடியாது என்று உணர்கிறேன். So I told him, Elder, you are not trusting Jesus Christ. You are trusting yourself, your own work. அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் சத்திய வேதத்தையோ தேவனையோ நம்பவில்லை, நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள். And he attended one of these Bible seminar and he got saved. அவர் இப்படி ஒரு வேதாகம கருத்தில் வந்து தன்னுடைய நித்திய ஜீவனை உறுதிப்படுத்திக் கொண்டார். And he said to me, now I know why Jesus came and why he died. நான் அப்பொழுது அவர் சொன்னார், நான் இப்பொழுது உணர்கிறேன் தேவனாய் இயேசு கிறிஸ்து எதற்காக இவ்வுலகத்தில் வந்தார் என்று. And I have no doubt about my salvation. இப்பொழுது எனக்கு எந்த சந்தேகம் இல்லை, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் என்று. We have to prepare to meet our God. நாம் அவரை சந்திப்பதற்கு தயாராகுவோம். Remember, we are here to have eternal life. எல்லோரும் பிறகு நம்ம இங்கே வந்திருக்கிற நித்திய ஜீவனை பெறுவதற்காக. This is the meaning and goal of our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான தண்டம், நித்திய ஜீவனை பெறுவது. You might be very successful like Steve Jobs. நாம வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம். But he also died. அவரும் மரணித்து விட்டார். You might be very famous. நாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம். But the fame is nothing when you die. அந்த ஃபேம் எல்லாமே வந்து கடவுள் இந்த மரணத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. John chapter 5 verse 39, let's read it together. யோவான் 5:39 எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களுக்கும் கொடுக்கிறோம் அவைகளை. Only the Bible can give you eternal life. சத்திய வேதம் மட்டும்தான் நித்திய ஜீவனை பற்றி கொடுக்கும். I was born again in 1989 when I attended this kind of Bible seminar. நான் வந்து 1998 இந்த மாதிரி ஒரு பைபிள் செமினாரில் அட்டென்ட் பண்ணும்போது என்னுடைய நித்திய ஜீவனை பற்றி உறுதிப்படுத்தி கொண்டேன். Even though I was born in Christian family and I knew the Bible, I didn't really believe the Bible. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து பைபிள் பற்றி எல்லாம் படித்தால், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. But at the time, the pastor was showing so many evidences that the Bible is true. அப்பொழுது அந்த போதகர் வந்து பைபிள் வந்து உண்மையானது என்பதை பல எவிடன்ஸோட காட்டினார். But before I was thinking that this Bible is like a fairy tale made of stories. அதற்கு முன்பாக நான் இந்த பைபிள் பற்றி இருக்கும்போது பைபிள் வந்து ஃபேரி டேல்ஸ், இது ஒரு புனைக்கப்பட்ட கதை என்று நினைத்து கொண்டிருந்தேன். But now I know this is the word of God. இப்பொழுது எனக்கு தெரியும் இது தேவனுடைய வார்த்தை என்று. And God wants to give you eternal life. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தர காத்து கொண்டிருக்கிறார். Somehow in our heart we are yearning for eternal life. நாம எப்பவுமே நம்முடைய இதயத்தில் நித்திய ஜீவன் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Without eternal life, we cannot be satisfied. நம்ம நித்திய ஜீவன் இல்லாமல் நம்மால் திருப்தி அடைய முடியாது. God wants to give you eternal life. தேவன், that's why we are here. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தர ஆயத்தமாக இருக்கு. அதனால தான் நாம் இப்பொழுது இங்கே இருக்கிறோம். So let's think about this question. Does God exist? நம்ம அடுத்த ஒரு கேள்வி பார்ப்போம். தேவன் இருக்கிறாரா? In some part of Korea, people are praying before this head of pig. தென்கொரியாவில் சில இடங்களில் இப்படி வந்து பல மக்கள் வந்து இந்த பன்றியின் தலையை இப்படி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். Whenever they open a new shop or whenever they move to a new house, they want blessing. எப்போது அவங்க புது பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இல்லை புது கடைகள் திறந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பல ரட்சிப்பு தேவை, அதற்காக இப்படி செய்கிறார்கள். But because they don't know the true God, somehow they get the head of pig and they pray before it. அவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றி தெரியாது, அதனால் பன்றியின் தலையை வாங்கி இப்படி செய்கிறார்கள். Or sometimes the ladies get up very early, get the clean water and then pray. சில சமயங்கள் மூதாதையர்கள் தம்முடைய தண்ணீரை கொண்டு வந்து காலையில் வந்து இப்படி வழிபடுவார்கள், தண்ணி எடுத்து வெறும் தண்ணீர். Like unknown God in Athens. காணப்படாத தேவனை பற்றி அவர்கள்
the scripture tells us those gods are false gods. ஆனால் தேவனுடைய வாக்கியம் சொல்கிறது அவைகள் அனைத்து பொய்யான கடவுள்கள் என்று. The gods that have not made the heavens and the earth shall perish from the earth from under these heavens. ஸோ நம் கைகளால் செய்யப்பட்ட அனைத்து விக்கிரகங்கள் அனைத்தும் அது வந்து அழிந்து போகும். Listen carefully. கவனமாக கேளுங்கள். There are around 1 million religions in all over the world. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி மதங்கள் மதங்கள் இருக்கின்ற உலகத்தில். And people worship different kinds of gods. மக்கள் வந்து பலதரப்பட்ட கடவுள்களை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். Then how can you know God in the Bible is the only and true God? எப்படி உங்களுக்கு தெரியும் சத்திய வேதத்தில் இருக்கிற கடவுள் உண்மையான கடவுள் என்று? Isaiah chapter 41 verse 21-22. Let's read it together. ஏசாயா 41 21 to 22 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் வாக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கிற போகிறவளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகள் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவர்களின் மேல் வைக்கும் படிக்கும் பிந்தி சம்பவிக்களையும் நாம் அறியும் படிக்க நமக்கு தெரிவிக்கட்டும். வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். Now God is talking to idols, false gods. நாம் நம்முடைய உண்மையான தேவன் அந்த ஃபால்ஸ் கடவுள்கள்ட்ட இப்படி பேசிட்டு இருக்காரு. Present your case. உங்களுடைய இதை காட்டுங்கள். If you are a true God, then show us what will happen. உங்களுடைய கடவுள் உண்மையான கடவுள் என்றால் இன்று என்ன நடக்க போகிறது என்பதை எங்களுக்கு காட்டுங்கள். As a human, we don't know what will happen in the future. நம்ம அந்த மனிதர்கள் நமக்கு என்ன இந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. Do you know 1/3 of the Bible is the prophecy? உங்களுக்கு தெரியுமா மூன்றில் லைக் 1/3 of the Bible வந்து prophecy அதுமா தீர்க்க தரிசனம். 1/3 of the Bible is about what will happen in the future. 1/3 of the Bible வந்து என்னன்னா நமக்கு ஃபியூச்சர்ல நிகழ்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்று எழுதி இருக்கிறது. Of course, many prophecies have been fulfilled. உண்மையா இப்பொழுது பல தீர்க்க தரிசனங்கள் நடந்து நிறைவேறி முடிந்தன. And also God knows the former things, what happened in the beginning. தேவனுக்கு அதன் முன்னால் என்ன நடந்தது என்பது தேவனுக்கு படைத்த தேவனுக்கு நன்றாக தெரியும். There was a time before history was written, prehistoric era. நம்ம வரலாறு எழுதப்படுவதற்கு முன்பாக பல prehistoric வரலாறுகள் உண்டு. But God knows everything about the past and the future. தேவனுக்கு அது முன்னால் நடந்தது பின்னால் நடக்கும் அனைத்துமே தெரியும். There was a one ant saying he was searching for elephant. So ஒரு எறும்பு இருந்து அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு எலிஃபண்ட் யானையை தேடிட்டு இருக்குது. He was saying, where is the elephant? ஏய் யானை எங்கே இருக்கிறது? I cannot find the elephant. என்னால் பார்க்க முடியவில்லை. Maybe there's no elephant. Maybe அதனால் யானை இல்லை என்று. Because I never seen it. நான் யானையை பார்த்ததில்லை. You know where he is now? அந்த எறும்பு எங்கே இருக்கிறது தெரியுதா? Where is he? எங்கே இருக்கு யானை? Where is he? On top of the elephant. ஆனா யானையோட மேலே இருக்கிறது. He is wandering on top of the elephant, but elephant is so big, so he says there's no elephant. ஆனா எறும்பு எல்லா இடத்துல அதுக்கு மேலே இருந்து தேடிட்டு இருக்குது. ஆனா சொல்லுது யானை இல்லை என்று. Does it make sense? ஏதாவது சென்ஸ் இருக்கா? நம்ம This is foolish ant. இது வந்து முட்டாள்தனம். Elephant is right there. ஆனா யானை அங்கே தான் இருக்குது. Some people say there's no God because God is invisible. தேவன் கண்ணுக்கு புலப்படாதவர். Of course, when God created all the things in this world, there are many invisible things. இந்த கடவுள் இந்த பூமியை படைக்கும்போது நம் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உலகத்தில் உள்ளன. You know, whatever we can see, they are temporary. நம் கண்ணால் நாம் பார்க்கிற அனைத்துமே வந்து நிரந்தரமானவை அல்ல. And the eternal things are invisible. ஆனால் நித்தியமானவை நம் கண்ணுக்கு புலப்படாதவைகள். Look at this church building. இந்த சர்ச் பில்டிங்கை பாருங்க. Whatever we can see with our own eyes, it will perish in the future. நம்ம கண்ணால பார்க்குற எல்லாமே இந்த ஃபேன் எதுவுமே இது வந்து என்ன தெரியுமா காலம் கடக்கும்போது இத்து போய்விடும். 100 years later, all of us will be gone. 100 வருடங்கள் அப்ப நாம் இங்க இருக்கிற யாருமே இருக்க மாட்டோம்.
whatever we can see with our own eyes are not perfect. நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்துமே வந்து தற்காலிகமானது. இட்ஸ் நாட் பெர்ஃபெக்ட். That's why God is invisible. அதனால தான் கடவுள் வந்து நம் கண்ணுக்கு புலப்படாதவர். Some invisible things are there, but we can see with some device. நம்ம கண்ணுக்கு புலப்படாத சில விதங்களுக்கு, ஆனால் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம அதை பார்க்க முடியும். I'll show you one video clip. ஸோ ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம இப்போ பார்க்குறோம். You know, sometimes when we fart, we think that nobody will notice. நம்ம வந்து என்ன கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்ட் பண்ணுவோம்ல, குசு விடுறது, இது வந்து யாரும் தெரியாதுன்னு நினச்சிட்டு அமுக்கமாக விடுவோம். Only after people smell it, they say, "Oh, who farted?" நம்ம ஸ்மெல் வரும்போது என்ன சொல்லுவோம், யாரோ குசு விட்டாங்க அப்படின்னு. But there's a way to see who is farting. ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்காது. யார் விட்டாங்கன்னு பார்க்குறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடுச்சு. This guy is standing. இந்த மாதிரி இங்கே சேர்ந்துட்டு இருக்காப்புல. There's a special device which can see who is farting. ஸோ அதுக்காக ஸ்பெஷலான டிவைஸ் எல்லாம் இருக்கு, கண்டுபிடிக்க யார் ஃபார்ட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே இருக்கு. So even if it's invisible, there is a way to see them. ஸோ அதனால் எதுவும் நமக்கு கண்ணுக்கு புலப்படாதவைகளாக இருந்தால் அது பார்க்கக்கூடிய வழிகள் இருக்கின்றன. Actually, scientists say there are more invisible things than visible things. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நம்ம கண்ணுக்கு காணக்கூடியவைகளை விட கண்ணுக்கு காணாதவைகள் பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். You have a mobile phone. உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருக்குல்ல, There's a mobile phone signal here. இங்கே மொபைல் ஃபோன் சிக்னல் இருக்குது, உங்களால் பார்க்க முடியுமா? Can you see Airtel, Jio, all the signals? ஏர்டெல், ஜியோ, ஏதோ பல நெட்வொர்க் இருக்குது, அதை உங்களால் பார்க்க முடியுதா? Of course we cannot see them because they are invisible. நம்மளால் பார்க்க முடியாது, ஏனென்றால் அது இட் இஸ் இன்விசிபிள், நம்மளால் பார்க்க கூடாதவை. But we know they are there because sometimes our phone rings. ஆனால் நமக்கு தெரியும் அது அந்த அலைவரிசைகள் இங்கே இருக்கின்றன. ஆனால் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். What about air? அப்போ காற்று, எப்படி காற்று எங்கே இருக்கா இல்லையா? It's there. That's how we can breathe. அந்த காற்று இருக்கிறனால நம்மளால் மூச்சு விட முடியுது. Sound. சவுண்ட், அதெல்லாம் சத்தம். When I say something, the sound goes to your ear, but we cannot see the sound. நாங்கள் ஏதாவது இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்குது, ஆனால் உங்களை பார்க்க முடியாது. We have a conscience in our heart. நமக்கு மனசாட்சி ஒன்று உள்ளது, It's invisible. அதுவும் நம்மால் பார்க்க முடியாது. Love is invisible. காதல், அன்பு, அதாலே நம்ம பார்க்க முடியாது. Spirit in our body is invisible. ஆவி, நம்முடைய உயிர், அதை நம்மால் பார்க்க முடியாது. You know, in your hand, இது நம்முடைய கை. in one hand there are 60,000 germs. ஒரு கையில் 60,000 இந்த பாக்டீரியா, இந்த மாதிரி ஜெர்ம்ஸ் நம்ம கையில் இருக்கு. 60,000. 60,000, ஒன்று ரெண்டு இல்லை, 60,000 இந்த கையில். நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் They are so small, that's why we cannot see them. அது ரொம்ப சின்ன, அதனால நம்மளை பார்க்க முடியாது. But they are there. ஆனால் அவை இருக்கின்றன, கையில் இருக்கின்றன. Do you know why we cannot see God? நாம் ஏன் கடவுளை பார்க்க முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? First, our eyes are not perfect. முதல், நம்முடைய கண்கள் வந்து பூரணமற்றது. People say seeing is believing. மக்கள் சொல்கிறாங்க நம்ம பார்த்தா வந்து நம்ம பார்த்தா தான் நம்ம அதை பிலீவ் பண்ணுவோம்னு. But that's not true. அது வந்து தப்பு. Also, God is spirit. கர்த்தர் ஆவியானவர். And as a sinner, we cannot see God. அந்த பாவியான நம்மளால் கர்த்தரை நேராக பார்க்க முடியாது. I'll show you one example. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். This object in the center, the upper part and the lower part looks different. The color looks different. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அது எதுவும் சேமா இல்லை டிஃப்ரெண்டா? But they are the same. ஆனால் So let me just block in the middle. இப்போ எப்படி இருக்கு? You see? The upper part and lower part exactly same color. ஆனால் முதல்ல நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கலர் தெரிஞ்சு, அந்த சென்டர் நம்ம கவர் பண்ணும்போது தெரியுதா அப்பர் அண்ட் லோவர் பார்ட் ரெண்டுமே வந்து Your சேம். eye is deceiving you. நம்ம கண் நம்மளை டிசீவ் பண்ணிகிட்டே இருக்கு. Can you see something rotating? இது ரொட்டேட் பண்ணுறது பார்க்க முடியுதா? But nothing is moving. ஆனால் உண்மையில் இது வந்து எதுவும் மூவ் ஆகலை, அப்படியே தான் இருக்கு. It's all illusion. இது வந்து illusion. Whatever we cannot see with our own eyes, there's a way to see them. நம் கண்களால் பார்க்க முடியாதவற்றிற்கு அதற்காக பல வழிகள் உண்டு அதை பார்ப்பதற்கு. The small bacteria or germs in our hand, we can use microscope to see them. நம்ம கையில் இருக்கிற அந்த மைக்ரோஸ்கோப், இதில் பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் பார்க்க மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோம். The stars in the universe are too far away, we cannot see them, but we can use telescope.
தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளியை பார்ப்பதற்கு நாம் டெலிஸ்கோப்பை உபயோகப்படுத்துகிறோம். And there's a TV signal, but with the TV set, you can see there's a TV signal. இந்த டிவி சிக்னல் மூலமாக நாம் டிவியில் எல்லாம் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்க முடிகிறது. That's why God gave us the Bible. அதற்காக தான் தேவன் நம்முடைய சத்திய வேதத்தை கொடுத்தார், தேவனை பார்ப்பதற்காக. Because God is invisible. Because அது எதனால்? கடவுள் கண்ணுக்கு புலப்படாதவர். God revealed himself in the Bible. கடவுள் தன்னை வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். We can see God through the Bible. நாம கடவுளை தேவனை சத்திய வேதத்தின் மூலமாக பார்க்க முடியும். When I said we can see God through the Bible, one person was doing this. Okay, let me see God through the Bible. நான் ஒரு தடவை இப்படி பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார், அவர் பைபிளை இப்படி பார்த்துட்டு எங்க என்னால் கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு. Can you see God like this? உங்களால் கடவுளை இப்படி பார்க்க முடியுமா? No, we cannot. நம்மால் பார்க்க முடியாது அப்படி. We have to study the Bible. நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். God is spirit. கடவுள் ஆவியானவர். And that's why he gave us the Bible. அதற்காக தான் நம்ம சத்திய வேதத்தை அவர் கொடுத்தார். So when we study the Bible, we know for sure God exists. நாம் சத்திய வேதத்தை படிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக உணர்கிறோம் கடவுள் இருக்கிறார் என்று. We'll study many things in the Bible. நாம் அந்த சத்திய வேதத்தின் உண்மைகள் பற்றி நிறைய இந்த செஷனில் படிப்போம். There are three ways to know God exists. அதில் 3 வகைகள் மூலமாக நாம் கடவுளின் இருப்பிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். In the rest of time, I explain it one by one. இந்த வரப்போகிற நேரத்தில் நாம் அதை பற்றி மிக விரிவாக பார்ப்போம். The first one is the Bible. When we study the Bible, we know this Bible is the word of God. முதலாவது ஒன்று நாம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும்போது கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். And secondly, when we see the creation of God, we know there's a creator. இரண்டாவதாக நம்முடைய தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது தேவன் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். And we have a spirit inside us. நமக்கு ஒரு ஆவி உள்ளே இருக்கிறது. The spirit knows there's God. நம்ம ஆவி நமக்கு தெரியும் கடவுள் உள்ளே இருக்கிறது. So let's start with the Bible first. முதலாவது நாம் வேதாகமத்தின் மூலமாக பார்ப்போம். There are so many books in this world. உலகத்தில் பலவிதமான புத்தகங்கள் உள்ளன. In Harvard University Library there are 1.5 crore books. இந்த நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 1,50,00,000 புத்தகங்கள் உள்ளன. But Bible is the most amazing book in the world. ஆனால் சத்திய வேதம் மிக மிக முக்கியமான புத்தகம் இவ்வுலகத்தில். I already told you 1/3 of the Bible is the prophecy. நான் முதலில் சொல்லிவிட்டேன் 1/3 தீர்க்கதரிசனத்தை பற்றி கூறுகிறது இந்த. For example, regarding the first coming of Jesus, there are 320 prophecies about that. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை பற்றி 320 தீர்க்கதரிசன வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளன. The Jews knew the Messiah would be born in Bethlehem. யூதர்கள் தங்களுக்கு நன்றாக தெரியும் மேசாயா எருசலேமில் பிறப்பார் என்று. Because it's in the Bible. அது சத்திய வேதாகமத்தில் உள்ளது. They knew the Messiah would be the son of David, son of Abraham. அவர்களுக்கு தெரியும் மேசாயா தாவீதின் குமாரன் என்று. And there are many prophecies about how Jesus would die. பல தீர்க்கதரிசனங்கள் எப்படி தேவனாய இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்று. Read Psalm 22. Read Psalm 22. அப்படினா சங்கீதம் 22 வாசித்து பாருங்கள். That psalm tells us Jesus would be nailed in his hand. அந்த சங்கீதம் சொல்கிறது தேவன் தன்னுடைய கையில் ஆணிகளால் அறையப்படுவார் என்று. And his clothes would be split among these soldiers. தன்னுடைய ஆடைகள் பிரிக்கப்பட்டு அந்த சோல்ஜர்ஸ் மூலம் பிரிக்கப்படும் என்று. The Bible is the most trustworthy book in the world. இந்த சத்திய வேதாகமம் மிகவும் நம்பகத்தன்மையான புத்தகம். That's why in the inauguration of American presidency they put their hand on the Bible. அதனால தான் USA அவங்க இனாகுரேஷன் அப்படினா பதவி பிரமாணம் செய்வது சத்திய வேதத்தின் மேல் வைத்து தன் கையை வைத்து பதவி பிரமாணம் செய்கிறார்கள். President Biden did that too. இது இப்போ பிரசிடென்ட் பைடன் சத்திய பிரமாணம் எடுத்தது. So it's because they believe that this Bible is the word of God. அதனால் அவர் விசுவாசிக்கிறார் சத்திய வேதம் தேவனுடைய வார்த்தை என்று. In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் the Bible books written before Jesus was born, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்டது. There are 3,800 times mentioning
God says thus, God says this. 3800 தடவை அதில் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளது தேவன் உரைத்தார், தேவனை உரைத்தார் என்று. 3,800 times. 3800. Let me briefly tell you about the Bible. நம்ம பைபிள் பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். Bible is a collection of books. இது வந்து பைபிள் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக். How many books are there? பைபிள் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? Anybody? 66 books. 66 புத்தகங்கள். Okay. There are 1,189 chapters in the Bible. 1,189. 1889 சாப்டர்ஸ் அதிகாரங்கள் உள்ளன. The books written before Jesus came is called Old Testament. தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வந்தவை நம்ம பழைய ஏற்பாடு என்கிறோம். And there are 39 books in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் உள்ளன. And there are another 27 books which were written after Jesus came into this world. மீதி உள்ள 27 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின்னால் எழுதப்பட்டவை. It's called the New Testament. அது வந்து புதிய ஏற்பாடு என்கிறோம். So total 66 books. மொத்தமாக 66 புத்தகங்கள். The oldest books in the Bible was written by Moses. இதில் ரொம்ப பழமையான புத்தகத்தை எழுதியவர் மோசே. You know the first 5 books written by Moses? யாருக்காவது தெரியுமா யாராவது புத்தகங்கள் மோசே எழுதினார் என்று? Genesis, ஆதியாகமம், Exodus, யாத்ரியாகமம், Leviticus, லேவியராகமம், Numbers, எண்ணாகமம், Deuteronomy. உபாகமம். They were written 3,500 years ago. அவை 3500 வருடங்கள் முன்பு எழுதப்பட்டவை. Very, very old book. ரொம்ப பழமையான புத்தகம். The last book in the Bible, Revelation, was written 1,900 years ago. கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது 1900 வருடங்களுக்கு முன்பு. And these books were written by 40 people, 40 prophets. இந்த புத்தகங்கள் 40 பேரால் எழுதப்பட்டது. This is amazing book. இது வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப வியப்புக்குரிய புத்தகம். So people say there are 7 wonders of the Bible. நம்ம நார்மல் பீப்பிள் என்ன சொல்றாங்க அதுல வந்து 7 அதிசயங்கள் உள்ளது என்று. First, there is no pre-arranged plan for the Bible. முதலாவது வந்து அதன் உருவாக்கியத்தில் அதிசயத்தில் முதல்ல பார்த்தோம்னா முன்னேற்பாடு செய்யப்பட்ட திட்டம் எதுவும் இல்லை. These writers they never met. Some writers they never met because of the it was written over 1,600 years period. இந்த எழுத்தாளர்கள் ஒன்றுக்கு முக்கிய நிறைய பேர் வந்து சந்தித்ததில்லை. ஏன்னா இதோட வருடங்கள் 1500 வருடங்கள் டைம்ல எழுதப்பட்டது. They said God spoke to me. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடவுள் உரைத்தார், தேவன் உரைத்தார். Secondly, even though Bible 66 books were written by 40 people, it is unified in its theme. வேதாகம 66 தொகுப்பு சுமார் 40 எழுத்தாளர்கள் எழுதப்பட்டது. ஆனால் ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்டதை போல இது சீரானது. Because the true author of the Bible is God himself. ஆனால் இதனுடைய உண்மையான ஆத்தர் யாருன்னா தேவனாகிய கர்த்தர். And even though these are the very old books, it still touches our heart. இதில் பழமையான புத்தகங்கள் நம் இதயத்தை தொடுகின்றன. Go to the bookstore. ஒரு புக் ஸ்டோர் போங்க. You cannot find old books just like a Bible. பழமையான புத்தகங்கள் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. And also, Bible is the best-selling book ever. முக்கியமான வந்து பைபிள் வந்து அதிகமாக சேல் பண்ணப்படுற புக் பைபிள் மட்டும்தான். The Bible is the best seller every year. பைபிள் தான் வந்து ரொம்ப எப்பவுமே பெஸ்ட் செல்லர் ஆனது வந்து பைபிள் மட்டும்தான், சத்திய வேதாகம் மட்டும்தான். It's selling 60 crore copies every year. அது வந்து 60 கோடி புத்தகங்கள் எல்லா வருடங்களும் விற்கப்படுகிறது. Also, it is appealing to all kinds of generation. The young people, old people, they all love this Bible. இது வந்து எல்லா ஜெனரேஷன் வந்து வயது வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது. We love the story of David and Abraham and Samson. நாம பைபிள்ல இருக்கிற ஸ்டோரிஸ் தாவீது ராஜா, சாலோமன், சாம்சன், இவங்க எல்லாரோட ஸ்டோரி நம்ம ஈர்க்கும். And Bible scholars, they are studying the Bible and they find it has very deep meaning. இந்த பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து வேதாகமத்தை ரொம்ப கூர்மையாக ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
And you know, some of the writers of the Bible are uneducated people. உங்களுக்கு தெரியுமா சில எழுத்தாளர் பைபிள் எழுதியவர்கள் அவங்க வந்து எந்த படிப்பறிவும் இல்லாதவர்கள். Peter, Apostle Peter, was an uneducated man. He was a fisherman. அப்போஸ்தலர் பேதுரு இது வந்து ஒரு ஃபிஷர்மேன். அவருக்கு எந்த எஜுகேஷன் ஜியோ சிஸ்டம் எதுவுமே பண்ணாதவர். So when he was preaching, people were wondering, how could this uneducated man can preach like this? அவர் வந்து சத்திய வேதத்தை பற்றி போதிக்கும் போது யூதர்கள் அவர்களை பார்த்து வியந்தார்கள், எப்படி இவர்களால் இப்படி போதிக்க முடிகிறது என்று. Some were shepherds, some were fishermen and farmer. சில பைபிள் எழுதியவர் சிலர் வந்து மேய்ப்பர்கள், சிலர் வந்து மீன் பிடிக்கிறவர்கள், சிலர் வந்து விவசாயிகள். And lastly, so many people tried to destroy the Bible from the face of the earth. கடைசியாக பல அரசர்கள் பல இதில் வந்து இந்த பைபிளை வந்து எரிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணார்கள். For example, Roman Emperor Nero tried to burn all the Bibles. எடுத்துக்காட்டாக ரோம பேரரசின் அரசர் நீரோ இந்த பைபிளை வந்து ஃபுல்லாகவே எரிக்கிறதுக்கு பிளான் போட்டு எல்லாம் பண்ணார். Those people who tried to destroy Bible are all dead, but Bible survives. இந்த பைபிளை அகற்ற யாராரு உழைத்தாங்களோ அவங்க எல்லாருமே மரணித்து விட்டார்கள். ஆனால் சத்திய வேதம் மீண்டும் நம்மிடத்தில் இருக்கிறது. The writers of Bible says the prophecy came to them and the Holy Spirit moved their heart. இந்த பைபிளை எழுதுகிறவர் எல்லாரும் என்ன சொல்றாங்க, தன் தூய பரிசுத்த ஆவியினால் தான் அதை எழுதினார்கள் என்று தேவன் தம்மிடத்தில் உரைத்தார். Let's read 2 Timothy chapter 3 verse 16 together. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவராகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக. All scripture without exception is written by inspiration of God. எல்லா வசனங்களும் தேவனுடைய வார்த்தையினால் எழுதப்பட்டது. Each and every word is a word of God. இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தை. One day Jeremiah heard the voice of God. One day எரேமியா தேவனுடைய வார்த்தையை கேட்டார். The word that came to Jeremiah from the Lord. இந்த வார்த்தை தேவனிடமிருந்து வந்தது. And God said, write in a book for yourself all the words that I have spoken to you. தேவன் சொன்னார், நான் உரைக்கும் அத்தனை வார்த்தைகளையும் எழுது என்று. So they're just writing whatever they heard from God. அவர் என்ன பண்ணார், தேவன் என்ன சொன்னார் அதை தான் எழுதினார். 40 writers wrote the Bible, but this is not human book. This is the word of God. 40 எழுத்தாளர்கள் இதை எழுதினார்கள். ஆனால் இது மனிதனுடைய புத்தகம் அல்ல, இது தேவனுடைய புத்தகம். In 1947, something amazing happened. 1947 ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. That's amazing thing. You see, this is the Qumran cave in Israel. இது வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்த்திருக்கிறது கும்ரான் குகை, இஸ்ரேல் இருக்க கும்ரான் குகை. They found such an old manuscript of the Bible in this place. இந்த இடத்துல தான் தெரியுமா ரொம்ப பழமையான தோல்ல செய்யப்பட்ட பைபிள் வந்து எடுத்தாங்க. ரொம்ப பழமையான. I had a chance to visit there. இப்போ வந்து அந்த விசிட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. I look younger that time. அவர் ரொம்ப இளமையா இருக்கிறார் அந்த சமயத்துல. So in this cave they found very old manuscripts of the Bible. இந்த கேவ்ல தான் ரொம்ப பழமையான சத்திய வேதாகமம் கிடைத்தது. 2200 years old. 2200 வருடங்களுக்கு முன்புடைய. It's called the Dead Sea Scroll. இதுதான் வந்து சவக்கடல் ஸ்க்ரோல் என்று நாம சொல்கிறோம். Entire Isaiah, the book of Isaiah was found. இந்த ஸ்க்ரோல்ல வந்து புக் ஆஃப் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் கிடைத்தது. You can see them in the museum in Israel. இஸ்ரேல் மியூசியத்துல இப்ப இருக்கு, நம்மால் இப்ப போனால் பார்க்க முடியும். What surprised the scholars was this Bible was preserved so nicely. So there's no change between this old manuscript and the Bible we have right now. இதில் மிக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்றால் இதை வந்து பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து எல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்மகிட்ட இருக்கிற பைபிளுக்கும் அந்த இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படியே சத்திய வேதாகமம் வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் வேணா சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், பட் தேவனுடைய வார்த்தை அப்படியே இருந்தது. They are online now. அது இப்போ ஆன்லைன்ல நமக்கு இருக்கு. So 2000-year-old Dead Sea Scrolls go online. இது நம்ம பெங்களூர் மேகசின்ல வந்த நியூஸ். 2000 வருடங்கள் பழமையான ரெட் சீ ஸ்க்ரோல் நமக்கு கிடைத்தது. Sometimes we have to thank the Jewish people for preserving the Old Testament. நாம் சில சமயம் யூதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஏனென்றால் சத்திய வேதாகத்தை பாதுகாத்ததற்காக.
when they were copying the Bible, அவங்க வந்து they copied one letter by one letter. அவங்க வந்து பைபிளை வந்து திரும்ப இதை காப்பி பண்ணும்போது ஒவ்வொரு எழுத்தாக அவங்க அதை எழுதினார்கள். Genesis chapter 1 verse 1, in the beginning God created the heavens and the earth. ஆதி இந்த அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்ற இந்த வார்த்தை எழுதும் பொழுது They copied I, N, like a letter by letter, not word by word. வேர்ட் பை வேர்டாக எழுதாங்க, ஒவ்வொரு எழுத்தாக எழுதினார்கள். After finishing copying one book, they counted all the letters. ஒரு காப்பி அவங்க எழுதினதுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணினார்கள், கரெக்டா இருக்கிறதான்னு பார்க்கிறது. And they also found the middle letter in the whole book. அவங்க வந்து எல்லாருக்கும் மிடில் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாங்க. So when they are 100% sure that the copy is okay, they used it. அவங்க வந்து 100% 100% எல்லாம் கரெக்டா இருந்தான்னா தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. That's why the Bible has been preserved very nicely. அதனால தான் நம்ம இந்த சத்திய வேதம் நம்ம கையில் எந்த இதுவும் இல்லாம இப்பவும் கிடைக்கிறது. Now this Bible has been translated into 3686 languages. இப்போது வரைக்கும் பைபிள் வந்து 3686 லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். You know, this Harry Potter series, very popular among readers. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, ஹாரி பாட்டர் மூவி அந்த நாவல் வந்து எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. But it's translated into only 68 languages. அது வந்து வெறும் 68 மொழிகள் மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. The Bible 3686 languages. வேதாகம் 3686 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. And this is what Jesus said. இதுதான் தேவன் உரைக்கிறார். And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nation, and then the end will come. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். There's no such book like the Bible in the world. இந்த உலகத்தில் இந்த பைபிள் இந்த சத்திய வேதத்தை வேற எந்த புத்தகமுமே இல்லை. I was visiting many places in India. நான் வந்து இந்தியாவோட பல பாகங்களுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது There was one tribe with a 5000 population. ஒரு ட்ரைப் வந்து 5000 மக்கள் தொகை கொண்ட ஒரு ட்ரைப். But they have their own Bible. அவங்களுடைய ஓன் மொழியில், அவங்க சொந்த மொழியிலேயே சத்திய வேதாகம் உள்ளது. I remember this scripture. அப்போது நான் இந்த வார்த்தையை நினைத்து கொண்டேன். God wants everyone to be saved. தேவன் நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Then they need the Bible. இயேசு வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரியவர். So just like Jesus said 2000 years ago, now we have the Bible in all over the world. தேவன் நம்ம சொன்ன போல இப்ப பைபிள் வந்து நமக்கு கிட்டத்தட்ட எல்லா மேஜர் மொழிகளிலும் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. And Isaiah chapter 34 verse 16 says, search from the book of the Lord. ஏசாயா 34:16 சொல்றது, கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். How often do you read the Bible? நீங்க எப்ப பைபிள் வந்து வாசிப்பீங்க? Some people, they never read the Bible. Some people சில பேர் வந்து பைபிள் பத்தி தொடறதே இல்ல. They say I'm Christian, but they never read the Bible. அவங்க சொல்லுவாங்க நான் கிறிஸ்தவன், ஆனால் பைபிள் பத்தி வாசிக்கிறதே இல்ல. But in this Bible seminar, when you see all these evidences and proofs of this Bible, you will come to believe the Bible is the word of God. இந்த செமினார் மூலமா நாம் பல எவிடன்ஸ்களை நம்ம பார்க்கும்போது இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பதை அனைவரும் விசுவாசிப்பீர்கள். Jesus said, even one jot or one tittle will by no means pass from the law till all is fulfilled. தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று. Jot is a small dot like in J or I in English, that's jot. இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோல்ட்னா ஒரு ஜேவோட ஒரு டாட், ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தினுடைய உறுப்பாகிலும். When you write T, that upper part is a tittle, the small part. இப்போ டி எழுதுறீங்களா, அந்த டீல போடுறல அதுக்கு பேர் தான் டிட்டில். இங்கிலீஷ்ல வந்து ஒரு எழுத்தாகில் எழுத்தின் பொருளாகுது. Again I am telling you, the Bible is the only book which can give you eternal life. நான் மீண்டும் சொல்கிறேன், சத்திய வேதம் மட்டுமே உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும். This is the most amazing book in the world. இது மிக அதிசயமான புத்தகம். And also, secondly, இரண்டாவதாக, when you see the creation of God, you come to believe God exists. நாம இந்த தேவனுடைய படைப்பை பற்றி பார்க்கும்போது நாம் கடவுளை விசுவாசிப்போம்.
Isaiah chapter 40 verse 26. Let's read it together. ஏசாயா 40:26 நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவளை சிரித்தவர் யார்? அவர்கள் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் போராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலே அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. These days people only look at mobile phone. இப்போ நம்மளுடைய இந்த எல்லாருமே இந்த மொபைல் ஃபோனை மட்டும் தான் இப்படி பார்த்துட்டு இருப்போம். God says, lift up your eyes on high. ஆனால் தேவன் உரைக்கிறார், ஆனார்ந்து பாருங்க, வானத்தை அண்ணார்ந்து பாருங்கள் என்று. See the sky, see the universe. ஆகாயத்தை பற்றி பாருங்கள், யூனிவர்ஸை பாருங்கள். Look at all the trees and animals. பாருங்க, மரங்களை, மரச்செடி கொடிகளை எல்லாரையும் விட்டு பாருங்கள். They will tell you God created them. அவைகள் நம்மளுக்கு உணர்த்தும் கடவுள் அவளை சிருஷ்டித்தார் என்று. If you go to Mount Rushmore in the States, you see the faces of 4 American presidents. இப்போ மவுண்ட் யுஎஸ்ல இப்படி பாத்தீங்கன்னா இந்த 4 அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸோட முகங்களை நீங்க பார்க்க முடியும். President Washington, President Jefferson, President Washington, President Jefferson, President Roosevelt and Lincoln. Roosevelt and Lincoln. இவங்க 4 பிரசிடென்ட்டை நம்மளால பார்க்க முடியும். Do you think they came to existence by chance or somebody carved them? இது தானாக வந்ததா இல்ல யாராவது கார்வ் பண்ணாங்களா? Somebody carved this sculpture, right? அது அவங்க கார்வ் பண்ணது. Look at this watch. இந்த வாட்ச் பாருங்க. Usually this watch has many parts. இந்த வாட்ச் பல பார்ட்ஸ் இருக்கு. There are 100 to 200 parts in this watch. In a watch. நார்மலா ஒரு வாட்சுக்கு 100 முதல் 200 பாகங்கள் உள்ளது. And we know somebody made this watch. நமக்கு தெரியும் இதை யாராவது பண்ணாங்க, செஞ்சார்கள் என்று. Because all these parts fit together. இந்த எல்லா பார்ட்டும் கரெக்ட்டாக ஃபிட் ஆனாதான் இது வாட்ச். But when you look around, there are many things more amazing than this watch. நாம இத பத்தி இந்த உலகத்தை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பல அதிசயத்தக்க படைப்புகளை பார்க்க முடியும். For every house is built by someone, but he who built all things is God. எபிரேயர் 3:4 சொல்கிறது, ஏனெனில் எந்த வீடும் ஒருவரால் உண்டாகப்படும், எல்லாவற்றையும் உண்டாக பண்ணினவர் தேவன். When you see all these tall buildings in New York City, you know somebody built them. இப்படி அழகான பில்டிங் நம்ம நியூயார்க்ல பார்க்கும்போது இது யாராவது ஒருத்தர் உருவாக்கினார் என்பது நமக்கு தெரியும். What is this? இது என்னது? Taj Mahal. தாஜ்மஹால். Do you know one secret of the Taj Mahal? உங்களுக்கு ஒரு தாஜ்மஹால் பத்தி ஒரு உண்மை தெரியுமா? The 4 towers surrounding this Taj Mahal is tilted a little bit outward so that if there's earthquakes, they will fall outwardly. இதுக்கு உண்மை தெரியுமா என்னன்னா, இந்த 4 டவர் 4 சைடுல 4 டவர் அது டில்டல் அவுட் சைடுக்கு லைட்டா டில்ட் ஆகிருக்கும். அப்படின்னா பூகம்பம் வந்தா அந்த டவர் இந்த கட்டடத்துக்கு கூட விழாது, வெளியே தான் விழுந்துரும். If they fall inwardly, they will destroy the main building, so they tilt it a little bit. அந்த டவர் அதான் சொன்னல, உள்ள வச்சிருந்தானே இந்த பூகம்பம் வந்துன்னா உள்ளே விழுந்து பில்டிங்கை டேமேஜ் பண்ணும். அதனால அது லைட்டா டில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க வெளியே. It's a design. இது டிசைன். It's intelligence. இது அறிவு. They planned it. So யாராவது இதை பிளான் பண்ணி பண்ணாங்க. So when we see all the creation of God, we know they are created. நாம தேவனுடைய சிருஷ்டியை உற்று பார்க்கும்போது இது யாராவது படைத்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். Creation demands a creator, design demands a designer. படைப்பு ஒரு படைப்பாளரை கோருகிறது, வடிவமைப்பு ஒரு வடிவமைப்பாளரை கோருகிறது. So let's see how beautiful and how amazing God's creation is. நாம கடவுளுடைய சிருஷ்டியை பத்தி ஒரு சின்ன வீடியோ கிளிப்ல பார்ப்போம்.
God created Adam and Eve out of dust. கடவுள் ஆதாம் ஏவாளையும் பூமியின் டஸ்ட்னால் மண்ணால் உருவாக்கினார். Okay, so lift up your eyes high and see who created all these things. கண்களை ஏறெடுத்து ஆகாயத்தில் பாருங்கள், இதை யார் உருவாக்கினார் என்று. Look at these beautiful colors. இந்த அழகான கலர் பாருங்க. Now all the creature is amazing work of God. எல்லா உயிரினங்களும் இதை படைத்தது அமேசிங், கடவுளுடைய மிக படைப்பின் மிக முக்கியமானவைகள். You know the fly. தெரியல, நம்ம இது சாதாரண ஒரு They are very annoying sometimes. நம்ம அது எப்பவுமே வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோம். But even in this fly, you will see the amazing work of God. இந்த ஈயின் கூட கடவுளுடைய அந்த படைப்பின் அதிசயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். In each compound eye, there are 4,000 units. இந்த ஒவ்வொரு இந்த கண்ணோட ஈயோட இதில் வந்து கிட்டத்தட்ட 4000 யூனிட்ஸ் இருக்கு. So that's how the fly can see this wide range. அதனால தான் இந்த சாதாரண ஈயால எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க முடிகிறது. And this fly can flip its wings 250 times a second. இந்த சாதாரண ஒரு ஈயால வந்து இந்த இறக்கையை வந்து 250 தடவை ஒரு நொடி பொழுதில் அதால இறக்கை அடிக்க முடிகிறது. Okay, raise your hand and let's move our. எல்லாம் பண்ணி பாருங்க எவ்வளவு தடவை பண்ண முடியும் ஒரு நொடியில். How many times can you flip your arms in 1 second? ஒரு நொடியில் உங்களால எத்தனை தடவை உங்களால கையை வந்து ஃபிளிப் பண்ண முடியும்? 250 times for this fly. ஆனா அந்த ஈக்கு வந்து 250 தடவை. That's how it can fly very freely. அதனால தான் அது சும்மா நம்மள நொட்டரைஸ் அது எங்கெங்க சுத்தி பறக்க முடிகிறது. Airplane goes just straight. ஏரோப்ளேன் வந்து என்னது ஸ்ட்ரைட்டா பறக்கும். You see this dragonfly or this fly can fly in any way they want. இந்த தட்டாம்பூச்சி அத வண்ணத்து பூச்சிகள் பாத்தீங்கன்னா அது வந்து எந்த நேரத்துல எப்படி வேணாலும் அத சுத்தி பறக்க முடியும். Much better than the airplane actually. ரொம்ப இது ஏரோப்ளேனோட ரொம்ப உயர்தரப்பட்டது. I'll show you one video clip about chicken. சோ இன்னொரு வீடியோ பாப்போம் நம்ம கோழியை பத்தி ஒரு வீடியோ பாப்போம். Their head is very stable. அதோட தலை வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். So even if the body moves, the head stays. நம்ம அதோட கோழியோட இதோட உடம்ப மூடினா அந்த தலை வந்து ஸ்ட்ரைட்டாவே இருக்கும். Cats may dominate the internet, but it's chickens who are beginning to conquer the world of advertising. I'm Jen Markham on Buzz 60. Chickens have apparently always had the most incredibly stable heads. But this physiologically fascinating and visually hilarious feature is only recently being mined by advertisers. First, Mercedes-Benz used the horizontal constant of the chicken head to promote the stability of its intelligent drive. The holy grail is to get that steady shot. And then just a week later, LG took chicken heads to a They use whole chicken new level for with video its recording. product, the chicken head வந்து mounted வீடியோ gallery ரெக்கார்ட் cam. பண்றதுக்காக It's LG stable video of everything நெட்வொர்க் from யூஸ் rock பண்றாங்க. concerts to extreme sports. She used to be a little bit afraid of heights, but not anymore. While it all seems pretty silly, the movement of a chicken's head actually does a good job illustrating how LG's optical image stabilization works. The lens moves to counteract any jiggle of the smartphone. The Mercedes-Benz chickens, though, it's less clear what feature they're promoting. Maybe. ஸோ இந்த சிக்கன் தலை வச்சு நம்ம இது பண்ணும்போது வீடியோ எடுத்தோம்னா எந்த ஹை ரெசல்யூஷன் இந்த மூவ்மெண்ட் இல்லாமல் உங்களால் படம் எடுக்க முடியும். Lift up your eyes and see. கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஆகாயத்தை. Another video clip for spider. இன்னொரு வீடியோ பார்ப்போம் ஒரு ஸ்பைடர் பத்தி. This spider makes a ball, sticky ball. இந்த வளையம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒட்டக்கூடிய ஒரு பாலை உருவாக்கும். And it is hunting insect by throwing this ball. இது வந்து சின்ன சின்ன பூச்சிகளை வந்து வேட்டையாடும் எப்படின்னு பார்ப்போம். It's a wonderful creation of God. இது கடவுளுடைய படைப்பு. 위장을 풀고. It's called the Bolas spider. Bolas spider. இது பேர் வந்து போலா ஸ்பைடர். 천천히 나뭇잎 밑으로 내려간다. And it's making a small ball. ஒரு சின்ன பந்து மாதிரி இது பண்ணுது. 그런 다음엔 실 돌기에서 뒷다리를 이용해 굵은 실 very 하나를 sticky. 뽑아낸다.
அது ரொம்ப வந்து ஒட்டக்கூடிய தன்மையுடையது. 그 끝엔 끈끈한 방울이 달려 있다. and is throwing it to 이것이 바로 hunt 이 거미의 for 운동이다. insects. ரெடி ஆயிடுச்சு, த்ரோ பண்ணது எறிகிறதுக்கு ரெடி 거미는 ஆயிடுச்சு. 나뭇잎 위로 올라가 가로줄에 자리 잡고 앉아 투척용 밧줄 같은 방울씨를 앞발로 붙잡고 있다. It's ready. ரெடி. The moth 다가오는 comes 나방에 அதாவது ஒரு 던져보지만 சின்ன பூச்சி வந்தது. 놓치고 만다. 거미는 나방을 다시 한번 유혹하기로 한다. 페로몬을 분비하는 것이다. Actually, it is 특이하게 spreading the 나방의 pheromone 종류가 to attract 다른 this 향을 moth. 만들어낸다. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நறுமணத்தன்மை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக வீசுகிறது. That's why this moth comes closer to this அதனால spider இந்த பூச்சிகள் வந்து அது பக்கத்துல வருது. and got it. 놓치지 않는다. வேட்டையாடி விட்டது. So hunting spider. இது வந்து வேட்டையாடும் தன்மை. So where does wisdom come from? இந்த ஞானம் யார் மூலமாக கிடைத்தது? இது இந்த 나방을 ஸ்பைடருக்கு 섞어 கிடைச்சது. 싸기 It's 시작한다. God's creation. இது தேவன் படைப்பு. What about your body? அப்ப நம்மளோட உடம்பு எப்படி? 3,000 years ago, David said, I am fearfully and wonderfully made. 3000 வருடத்துக்கு மேல் தாவீது ராஜா சொன்னார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். Your brain, your eyes, your ears, and your nose, mouth, all wonderful works of God. நம்ம எல்லா உடம்பின் உறுப்புகள், நம்முடைய மூளை, கண், காதுகள், அனைத்து உறுப்புகளும் மிக பிரமிக்கத்தக்கதாக உண்டாக்கப்பட்டவை. Let's read it together. சங்கீதம் 139 13 14 சேர்ந்து வாசிப்போம். நீர் என் உள்ளிருதயங்களை கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். Oh, sorry. Okay, we are started with from one cell. நாம எல்லாருமே ஒரு செல்லினால் ஸ்டார்ட் படைப்பு நம்மளுடைய ஒரு செல்லினால் ஆரம்பிக்கப்பட்டது. Do you know you started from one cell, which is so small? உங்களுக்கு தெரியுமா, நாம ஒரு செல்லினால நம்முடைய உடம்பு உருவாக்கப்பட்ட ஒரு செல்லினால. And this one cell becoming two becoming 4, doubling. ஒரு செல் 2, இது வந்து நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சதுதான். ஒரு செல் 2 ஆகும், 2 4 8 அப்படிதான் நம்ம உருவாக்குறோம். And each one of you have 60 trillion up to 100 trillion cells. ஸோ ஒவ்வொருவரும் 60 ட்ரில்லியன் இருந்து 100 ட்ரில்லியன் செல்களால் உருவாக்கப்பட்டவர்கள். In this cell, inside, there is a DNA. இந்த செல்களுக்கு உள்ள நம் டிஎன்ஏ என்று ஒன்று உள்ளது. Which is a string of letters. இது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ். நம்ம சயின்டிஃபிக்கலா சொல்றோம்னா டிஎன்ஏ. In each cell, you have 3 billion letters. Each cell நம்ம வந்து 3 billion letters இருக்கு. This letter is an instruction to make your brain, your eyes and nose, everything. இந்த டிஎன்ஏ தான் நமக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய பாடி, நம்முடைய உடம்போட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது. In this instruction, this DNA tells you how to fight against virus or flu or whatever disease. இந்த டிஎன்ஏ தான் நம்முடைய உடம்புக்கு எப்படி பலதரப்பட்ட லைக் என்ன தெரியுமா, கோல்டு இல்லை ஏதாவது வியாதிகள் வந்தேன்னா அதுக்கு எகென்ஸ்டாக த டிஃபீட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்காக அதோட ஆர்டர் கொடுக்குற அந்த டிஎன்ஏ தான். Think about your brain. உங்கள் மூளையை பற்றி யோசிச்சு பாருங்க. 1.4 kg. 1.4 kg. It has all the memories. அது நம்மளுடைய எல்லா மெமரியும் அதில் இருக்கு. And you can think with this brain. நம்மளால் இந்த மூளையினால யோசிக்க முடிகிறது. It's so complicated. அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது. But remember, you came from one cell. ஆனால் மறந்து விடார்கள், நாம் ஒரு செல்லினால் உருவாக்கப்பட்டவர். How can this one cell becoming brain and blood vessel and eyes and all the parts, all the organs of the body? சிந்தித்து பாருங்கள், ஒரு செல்னால் எப்படி இவ்வளவு பெரிய உருவத்தை நம்மால் பாடியை நம்மால் உருவாக்க முடிகிறது என்று. Some cells become muscle. சில செல்கள் வந்து மசிலா வந்து நமக்கு கிடைக்குது. And you have 206 bones in your body. 206 எலும்புகள் நம்மிடத்தில் உள்ளது. They fit together. அது எல்லாம் கரெக்டாக பொசிஷனாக ஃபிட் ஆகிறது. Your heart is pumping 1 lakh times every day. நம்முடைய இதயம் 1 லட்சம் தடவை வந்து துடித்து கொண்டு இருக்கிறது.
It doesn't stop even 1 second. அது வந்து ஒரு செகண்ட் கூட நிற்கிறதில்லை. 70 years, 80 years continuously is pumping the blood. 70 to 80 தடவை கண்டினியூஸாக நம்மளுடைய இரத்தத்தை பம்ப் செய்து கொண்டு இருக்கிறது. If you connect all the blood vessels in your body, it becomes it's a 1.6 lakh kilometers. நம்முடைய இரத்த நாளங்களை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே நாள் பார்த்தீங்கன்னா அது வந்து 1,60,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதோட நீளம் நம்முடைய இரத்த நாளங்கள். Your body is amazing. நம்முடைய இது வந்து அதிசயத்தக்க உடம்பு. Because you are wonderful work of God. நம்ம வந்து கடவுளுடைய மிக முக்கியமான படைப்பு. What about this universe? அப்புறம் இந்த யூனிவர்ஸை பற்றி பாருங்க, அண்ட சராசரங்களை பற்றி பாருங்க. There are so many stars in the universe. அதில் ரொம்ப லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. Jeremiah said, the stars of the heaven cannot be numbered. எரேமியா 33:22 சொல்கிற வானத்து நட்சத்திரங்களை எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அள்ளப்படாதமாக இருக்கிறது போல. Countless. அது வந்து எண்ண முடியாதவை We don't நட்சத்திரங்கள். know exactly how many stars there are. இவ்வளவு சயின்ஸ் அட்வான்ஸ் ஆனாலும் நம்மளால் இந்த நட்சத்திரங்களை மொத்தமாக எண்ண முடியவில்லை. There are so many. ரொம்ப எண்ணக்கூட And முடியாது. Jeremiah said, the number of stars cannot be counted. ஆனால் ஜெரமையா நமக்கு அப்போவே சொல்லிப்போ எரமையா சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிப்போறார் ஸ்டார்ஸ் நம்மளால் எண்ண முடியாது என்று. But people were thinking there are only 1,056 stars in AD 140. இது கிமு 140 வந்து அவங்க என்ன நினச்சிங்கன்னா ஒரு நம்மளால் ஒரு மொத்த ஸ்டார்ஸ் வந்து 1056 மட்டும்தான் இருக்குன்னு நினச்சாங்க. Some people said there are only 6,000 stars. சில பேர் சொல்ல வெறும் 6000 நட்சத்திரங்கள் மட்டுமே உள்ளது என்று. Because that's all they could count. அவ்வளவுதான் அவங்களால எண்ண முடிந்தது அந்த டைம்ல. But now we know there are countless stars. ஆனால் நமக்கு இப்போ தெரியும் அதில் எண்ண முடியாத நட்சத்திரங்கள் உள்ளது என்று. What about the earth we are living? அப்படின்னா நம்ம வாழ்கிற பூமி எப்படிப்பட்டது? Job is one of the very old book in the Bible. யோபு இந்த பைபிளில் வந்து வேதாகமத்தில் ஒரு ரொம்ப பழைய புத்தகம். It was written 3,500 years old. இது 3500 வருடம் பழமையான புத்தகம். And let's read Job chapter 26 verse 7 together. யோபு 26:7 நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியில விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். God stretches out the north over empty space. கடவுள் வந்து அந்த எம்டி நார்த்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எம்டி ஸ்பேஸ்ல வச்சிருக்காரு. There's an empty space is in the northern direction. அந்த வடக்கு பக்கத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. In 1981, 1981 people found very big empty space in the north. ஆராய்ச்சியாளர்கள் வந்து பெரிய எம்டி அந்த 1947ல தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. The diameter is 30 crore light years. அதோட இது விகிதம் எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 9.4 கோடி கிலோமீட்டர் தூரம். There's almost no stars in that empty space. அந்த எம்டி ஸ்பேஸ்ல ஒரு நட்சத்திரங்கள் கூட இல்லை. 30 crore light years. அப்படின்னா 34,000 light years the scientifically. Maybe you don't know what light year means. Light year means distance light travels for 1 year. அந்த லைட் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு லைட் பாஸ் ஆகும் என்பது அந்த தூரம். If you fly in an airplane, it will take 1 million years to go 1 light year. இப்போ நம்ம ஏரோப்ளேன்ல பறந்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வருடங்கள் ஆகும் நம்ம இந்த 1 லைட் இயர் போறதுக்கு. 1 million years. 10 லட்சம் வருடங்கள். 1 light year. 1 லைட் இயர்க்காக. But the diameter is 30 crore light years. அந்த லைட் அந்த எம்டி ஸ்பேஸோட டயமீட்டர் வந்து 30 கோடி அதோட விட்டம். There's a huge empty space in the north. அது வந்து ரொம்ப பெரிய எம்டி ஸ்பேஸ். And listen. He hangs the earth on nothing. தேவன் அந்த பூமியை ஒன்றுமில்லாததில் தொங்கவிட்டு கொண்டிருக்கிறார். Nothing is supporting the earth. Nothing is holding the earth. எதுவுமே பூமியை தொங்க பிடிக்கவில்லை. அது ஒன்றுமில்லாத இடத்தில் நிற்கிறது. And now we know this is true. இப்போ நமக்கு தெரியும் இது உண்மை என்று. The earth is floating in the universe. இந்த பூமி வந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று. He hangs the earth on nothing. அது எதுவுமே எந்த சப்போர்ட் இல்லாம தொங்கிக் கொண்டிருக்கிறது நமக்கு இப்பொழுது தெரியும். How did Job know all about this? எப்படி ஜோபுவுக்கு தெரியும் இது 3500 வருடங்களுக்கு முன்பு? God spoke to him.
தேவன் உரைத்தார் அவரிடத்தில். It's the inspiration of God. அது கடவுளுடைய உந்துதல். Because God created earth, He knows what is inside. இதனால் தேவன் பூமியை சிருஷ்டித்தார், அதனால் அவருக்கு தெரியும் இவை எவ்வாறு தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று. You see a box here. இப்போ ஒரு பாக்ஸை பார்க்குறீங்க. You know what is in this box? இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? Inside the box? யாருக்காவது தெரியுமா இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? You have no idea, right? உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைல்ல? There's one cat. அதுக்குள்ள ஒரு பூனைக்குட்டி இருக்கு. You know, unless you put a cat in the box, you have no idea what is inside. நாம அந்த பூனை நாங்க வைக்கலைன்னா அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, வைத்தவருக்கு மட்டும்தான் தெரியும். But in Job chapter 28 verse 5, underneath the earth it is turned up as by fire. யோபு 28:5 சொல்கிற பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழே இருக்கிறவைகள் எல்லாம் அக்கினியினால் மாறின போல் இருக்கும். On the surface of the earth we get food to eat. அந்த பூமியின் பாகத்தில் நமக்கு வந்து ஃபுட் கிடைக்கும், சாப்பிட்றது உணவுகள் கிடைக்கும். But under the surface of the earth is like a fire turning up. ஆனால் பூமியின் உள்ளிருப்பது ஃபயர், தீ. And now we know this is true. நமக்கு ஆனால் இப்பொழுது இந்த சயின்ஸ் அட்வான்ஸ்ல நமக்கு தெரியும் அது இட் இஸ் ட்ரூ. அது வந்து உண்மை. Inside the earth the temperature is so high. இந்த பூமியின் கோல் இன்னர் கோர் வந்து இட் இஸ் so hard, ரொம்ப ரொம்ப Even the metal is melt. இப்போ நீங்க எந்த மெட்டல்ஸ் போட்டாலும் அயன் எது போட்டாலும் அது மெல்ட் ஆகும், அந்த அளவுக்கு ரொம்ப. And they are rotating. அது வந்து சுழண்டு கொண்டு இருக்கிறது. Which makes the earth a big magnet, giant magnet. இதனால தான் நமக்கு அந்த புவியீர்ப்பு இசை கிடைக்கிறது. And because of this magnetism we survive. இந்த மேக்னெட்டிக் புவியீர்ப்பு இஸ்ரவேலால் நாம் உயிரோடு இருக்கிறோம். From the sun there is a solar wind coming toward the earth, very hot solar wind. இந்த சூரியனிலிருந்து சோலார் இந்த விண்ட் வந்து பூமியை நோக்கி எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கும். But because of this magnetic field we are protected. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தான் நம்ம அந்த எர்த் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது, பாதுகாக்கப்படுகிறது. Without this magnetic field we will be burning and dying. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம இல்லைன்னா நம்ம எல்லாரும் எரிந்து சாம்பலாவோம். Because this solar wind is very hot. இந்த சோலார் விண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கும். So let me show you one video clip. ஒரு வீடியோ கிளிப் நம்ம பார்ப்போம். So inside the earth, radioactive lava up உள்ளே here proves there's a இந்த raging எரிமலைகள் எல்லாம் இங்க nuclear பூமிக்கு உள்ளே furnace இருந்து தான் வருது. at the the heart core of our planet. It is one big ball of incredible heat. I mean, a very big ball. But that's not all. These molten insides are full of iron and nickel. இது எல்லாமே நம்முடைய பூமியின் உள்பாகத்தில் கோர் ரீஜன் ஆஃப் தி எர்த். Rising, falling, and spinning in a constantly melting furnace. அது சுழன்று கொண்டே இருக்கிறது. And all that churning metal creates its own magnetic field. இதுதான் புவியீர்ப்பு இசையை உருவாக்குறது. This magnetic field stretches as far as 400,000 miles into space, surrounding the entire planet. because of this It magnetic is a field, massive the force earth field, is protected from the solar wind. and it இந்த helps விண்காந்த deflect அலையினால் the தான் deadly நம்மளோட சோலார் விண்ணிலிருந்து radiation நம்ம பூமி பாதுகாக்கப்படுகிறது. that destroyed Mars. That's how we survive. அதனால் நாம் இப்போ உயிரோடு இருக்க முடிகிறது இந்த பூமியில். God created this earth so that we can survive. தேவன் பூமியை கிரியேட் பண்ணனால தான் நம்மளால் உயிரோடு இருக்க முடிகிறது. One last topic. கடைசி டாபிக் நம்ம We என்னுடைய have the spirit நமக்கு inside us. ஜீவாத்மா உள்ளது, ஸ்பிரிட். Genesis chapter 2 verse 7. Let's read it together. ஆதியாகமம் 2:7 அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான். God formed man of the dust of the ground. தேவன் நம்மை மண்ணினாலே உருவாக்கினார். It means our body. அப்படின்னா நம்முடைய உடம்பு. But after that, God breathed into his nostril the breath of life. அதற்கப்புறம் தேவன் நம் நாசியிலே ஊதினார் ஜீவாத்மாவை. God is spirit.
தேவன் ஆவியானவர். And we are also spirit. நாமளும் ஸ்பிரிட், நம்மளும் தேவன் ஆவியானவர் கூறிய ஆவி நம்மளிடத்தில் உள்ளது. In Genesis chapter 1 verse 27, God created man in his own image. ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். What does that mean? அப்படின்னா என்ன? Does God have a body like us? தேவனுக்கு நம்முடைய மாதிரி ஒரு பிசிக்கல் பாடி இருக்கா? No, I told you, God is invisible. God is spirit. நாம் அப்போ முதல்ல சொன்னோம், தேவன் வந்து ஆவியானவர், நம் கண்ணால் அவரை பார்க்க முடியாது. We were created in his image because we have a spirit. நாம் அவருடைய உருவத்தில் உருவாக்கப்பட்டோம். எப்படின்னா நமக்கு ஆவி இருக்கு, ஜீவாத்மா இருக்கு, அது தேவனால் கொடுக்கப்பட்டது. And this dust, the body will go back to the dust, but the spirit will go back to God. நாம் அதே மாதிரி நம்ம அந்த ஆவி, இந்த மண்ணால் செய்யப்பட்ட உடம்பு மண்ணுக்கு திரும்பும், ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ஆவி அவரிடத்தில் திரும்பும். When you die, நாம மரணிக்கும் பொழுது you are not actually dying. நாம உண்மையிலே அது சாகிறதில்லை. You live on. We live alone. Because your spirit never dies. அப்படின்னா நாம ரொம்ப நாள் வாழ்வோம். ஏன்னா நம்ம ஆவி ஜீவாத்மா இது சாவே கிடையாது. In the Bible, death means separation. இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா மரணம் என்றால் ஆவி பிரிகிறல், உயிர் நீத்தார், இது உடம்பை விட்டு ஆவி பிரிகிறது. In your death, your body and your spirit are separated. அப்படி மரணம் என்றால் நம்முடைய உடம்பை விட்டு ஆவி பிரிந்து செல்வது. In the Bible, there's a second death. ஆனால் பைபிளில் வந்து இரண்டாவது மரணம் பற்றி குறிக்கப்பட்டுள்ளது. Second death means hell. இரண்டாவது மரணம் என்றால் நாம் நரகத்துக்கு செல்வோம் என்பதை பற்றியது. In this second death, the sinner and God are separated forever. இந்த இரண்டாவது மரணத்தில் நாம் பாவிகளும் தேவனும் முற்றிலுமாக செப்பரேட் ஆகிறோம். Death means separation. அப்படின்னா டெத் என்னது? பிரிக்கப்படுகிறோம், ஆவி பிரிக்கப்படுகிறது. You have a body, soul and spirit. நம்முடைய உடம்புக்கு வந்து என்னது? உயிர், ஆத்மா, அப்படி மூன்று விதையாக இருக்கு. ஒன்று ஆவி, ஆத்மா, உடல். Let me give you some example. சில எடுத்துக்காட்டுகள். Let me explain why you have a spirit. நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படின்னா நமக்கு ஆவி என்ன இருக்குது, ஆத்மா என்ன, உடல் என்னன்னு பார்ப்போம். Wherever you go, people have a religion. நம்ம எங்கே போனாலும் வந்து எல்லா மக்களுக்கும் பலதரப்பட்ட மதங்கள் உண்டு. So this religion is a function of a spirit. இது வந்து ஃபங்க்ஷன், இது வந்து ஆவிக்குரிய விஷயங்கள். Animals, they don't have spirit. விலங்குகளுக்கு இந்த ஸ்பிரிட் இல்லை, ஆவி என்பது இல்லை. You know, sometimes monkeys can be very smart. சில சமயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குரங்குகளுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். In one tourist place, I saw this. ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து இதை பார்த்தோம். Little girl was eating ice cream. ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. So monkey stood before the little girl. அந்த குரங்கு வந்து அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்துடுச்சு. And scared her. அது வந்து பயப்படுத்திடுச்சு. And the girl dropped the ice cream. அந்த குழந்தை வந்து ஐஸ்கிரீமை கீழே போட்டுடுச்சு. So monkey took it and ate it. அந்த குரங்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு அது சாப்பிட்டுடுச்சு. Have you seen that? யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி அனுபவங்கள்? I saw that, so I thought this monkey is very smart. நான் இதை பார்த்தேன், அதனால குரங்குகள் ரொம்ப ஸ்மார்ட்டானதை தெரிந்து கொண்டேன். But have you seen praying monkey? ஆனால் யாராவது குரங்கு வந்து ப்ரே பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? Have you seen monkey going to church? யாராவது பார்த்துங்க குரங்கு வந்து கோயிலுக்கு போகிறத யாராவது பார்த்துருக்கீங்களா? No, because they have no spirit. ஏனென்றால் அதற்கு வந்து ஆவி இல்லை. Wherever you go in this world, Africa, America, Europe, people worship God. நீங்கள் உலகத்தில் எங்கெங்கே போனாலும் மனிதன் மட்டும்தான் கடவுளை தேடி இல்லை, பல மதங்கள் மூலமாக இதை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கான். Because my spirit knows there's God. ஆனால் நம்முடைய ஆவிக்கு தெரியும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்று. And we have a conscience. நமக்கு மனசாட்சி என்பது உண்டு. Nobody watch you, but you know when you do something wrong, you feel guilty. நம்ம தெரியும், நமக்கு மனசாட்சி சொல்லு, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க, தப்பு பண்ண மனசாட்சி நம்மளை குத்தும். இப்போ யாரும் பார்க்கலன்னா நம்மளுடைய மனசாட்சி நம்மளை குத்தும். Also, you have a desire to live eternally. அதை விட நம்ம தெரியுமா, சாகாம ரொம்ப நாள் வாழணும் என்ற ஆசை நமக்கு எப்பொழுதுமே உண்டு. You don't want to die. யாருமே சாக விரும்பவில்லை. Job chapter 19 verse 26, and after my skin is destroyed, this I know, that in my flesh I shall see God. யோபு 19:26, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். Once you die, your skin is destroyed. நாம ஒன்று மரணிக்கும் பொழுது நம்முடைய தோல்கள் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி போயிடும். But once you die, you will see God. ஆனால் நாம் மரணிக்கும் போது நாம் தேவனை நேராக பார்ப்போம். So who is this who sees God? இது யாரு? கடவுள் யார்? Your spirit. இந்த கடவுளை பார்க்கறது யாரு? ஸ்பிரிட், நம்முடைய ஆவி.
Because medical science is very advanced these days, இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போனதுனால many people experience something called the near-death syndrome. நிறைய மக்கள் வந்து இந்த நியர் டெத் சிம்டம் அப்படின்னா மரணத்துக்கு அப்புறம் ஆவி உடலை பிரிதல் பற்றிய இது வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு மூளை சாவு பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. That's how we know that you will live on after you die. அந்த ரிசர்ச்க்கு அப்புறம் தான் நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலாம் நம்ம செத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வாழ்வோம் என்று. Some people really died. சில மனிதர்கள் உண்மையாக இறந்தார்கள். The doctor declared them dead. அந்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டார்கள் என்று அறிவித்து விட்டார்கள். And then they came back alive. ஆனால் திரும்பவும் அவர்கள் உயிரோடு வந்தார்கள். When your heart stops, நம்முடைய இருதயம் நின்ற பின்பு there's one device called the ECMO which circulates the blood. நம்ம அது எக்மோன்ல ஒரு இது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சர்க்குலேஷன் இந்த ரத்த சர்க்குலேஷன் ஓட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. So you can live like 1 week long. நம்ம வந்து அந்த எக்மோ வச்சுட்டு வென்டிலேட்டர்லாம் வச்சானா இன்னும் ஒரு வாரம் கூட அவங்க உயிரோட வச்சிருப்பாங்க. After your heart stops, அப்புறம் நம்ம இருதயம் நின்னுடுச்சுன்னா before they all died, இதுக்கு முன்னாடி எல்லாரும் செத்துருவோம். but now there's a way to circulate the blood. முன்னாடி எல்லாம் அந்த வென்டிலேட்டர் எல்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் செத்துருவாங்க. இப்போ வந்ததுனால கொஞ்ச நாள் கூட அவங்கள உயிரோட வைக்க முடியும். When they come back alive, they say they experience something amazing. ஆனா இப்படிப்பட்ட தருணங்கள் சில பேர் உயிரோட திரும்ப வந்ததற்கு பல ஆச்சரியத்தக்க தகவல்களை நமக்கு கிடைத்தது. இது உண்மையான ஆராய்ச்சியின் ரிப்போர்ட். In this book, Life After Life, இந்த புக் வந்து லைஃப் ஆஃப்டர் லைஃப், இந்த புக்கில் Dr. Raymond Moody interviewed 150 people who experienced near-death syndrome. இந்த டாக்டர் ரேமண்ட் மோடி வந்து வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கை லைஃப் ஆஃப்டர் லைஃப் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களை வந்து 150 பேர்கிட்ட வந்து இன்டர்வியூஸ் இதோட அவங்களோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணாரு. They say, I saw my body. அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே வந்து நான் என் உடம்பை என்னால் பார்க்க முடிந்தது. I was separated from my body and I saw my own body. நான் என்னுடைய உடம்பிலிருந்து தனியாக வந்து என் உடம்பை நான் பார்த்தேன். And they were traveling at a great speed through a tunnel. அவங்க வந்து ரொம்ப வேகமாக ஒரு டனல்ல பயணித்துக் கொண்டிருந்தார்கள். And then they saw their entire life in front of them. ஸோ அவங்க தங்களுடைய முழு வாழ்க்கையும் ஒரு ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி உள்ள அந்த டனலில் போகும்போது பார்த்து கொண்டிருந்தார்கள். When you die, your spirit will be separated from your body. நாம் சாகும்போது நம்முடைய ஆவி நம்மை விட்டு பிரிக்கப்படுகிறது. There was a car accident. அவங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் பாருங்க. When your spirit leaves your body, you are dead. நம்ம உயிர் நம்மை விட்டு பிரியும் போது ஆவி வெளிவரும்போது நம்ம வந்து மெடிக்கலாக வந்து we are dead. There's one guy whose spirit remains and he came back alive. அதில் ஒருத்தர் வந்து அந்த உயிர் தன்னை விட்டு பிரியவில்லை. Death is not the end. மரணம் முடிவு அல்ல. Death is a separation of your spirit and body. மரணம் வந்து நம்முடைய உடம்பிலிருந்து உயிரை பிரிப்பது மட்டுமே. And there are many people who experience this near-death syndrome. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வந்து சந்தித்தவர்கள். What it's like to die. But some people have come very close to death only to revive at the final moment to tell the tale. Their near-death experiences might offer some insight into what happens in the dying brain. I was in a motorcycle accident in which I suffered fractured skull and numerous broken bones in my head. I said, God, if you're out there, because I was kind of an agnostic, you can have me now because I'm finished. I can't go on. And it was at that point that I felt myself separating from my body and entering into a near-death experience. I became aware that I was in a tunnel. There's no other way of describing it. You couldn't see it, you could sense it. And then down in the distance you could see this little speck of light, which gradually got bigger and bigger as it would through the tunnel, right at the end of it. We traveled at some great speed and distance through the tunnel, and everything that ever was, is, and will be அந்த சின்ன வயசுல என்னென்ன நான் பண்ணாலும் எல்லாமே அந்த ஸ்கிரீன் மாதிரி என்னால் அதில் பார்க்க முடிகிறது. Nearly all who have come close to death
give the same accounts of ஆனால் out-of-body யாரார் இந்த நியர் டெத் sensations எக்ஸ்பீரியன்ஸில் and வந்தாங்களோ tunnels of எல்லாருமே light. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க இந்த ஆராய்ச்சியில். How can they share the same experience? எப்படி அவர்கள் எல்லாரும் ஒரே இதை வந்து எப்படி பல இடங்களில் நடந்து எப்படி ஒரே இதை இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடிந்தது? Americans and Europeans, அமெரிக்கர்களாக இருந்தாலும் young and யூரோப்பியன், old, யங் எல்லாருமே ஒரே மாதிரியான டெஸ்டிமனியை men கொடுக்குறாங்க. and women, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே they all share the same story. எல்லாரும் ஒரே ஸ்டோரியை சொல்றாங்க. Why? ஏன்? Because this is true. இது வந்து உண்மை. Be ready to see God. நாம எல்லாருமே ரெடி ஆகுவோம், தேவனை சந்திப்பதற்கு தயாராகுவோம். When you die, நாம சாகும்போது your body goes back to dust நம்முடைய உடம்பு பூமிக்கு சென்று விடும். because you came from dust. ஆனால் நம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவோம். But your spirit goes back to God, ஆனால் நம்முடைய ஆவி தேவனை நோக்கி, தேவன் நமக்கு தந்தா அதனால் தேவனை நோக்கி சென்று விடும். and there will be judgment for your அதற்கப்புறம் sin. நியாய தீர்ப்பு, பாவத்திற்கான நியாய தீர்ப்பை நாம் சந்திக்க வேண்டும். You don't know when you will die. நமக்கு தெரியாது நாம எப்போ சாவோம், இந்த பொழுது சாவோம் என்று நமக்கு தெரியாது. The Bible said, "Do not boast about tomorrow, for you do not know what a day may bring forth." சத்திய வேதம் சொல்கிற நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிடப்பது அறியாயே. That's why you have to make sure about your salvation. அதனால தான் நாம் ரட்சிப்பை பற்றி மீண்டும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். I will show you one video clip. ஒரு more வீடியோ கிளிப் பற்றி பார்ப்போம். There can be an accident anytime. There will be அதால ஒரு ஆக்சிடென்ட் வந்து எப்போ வேணாலும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம். Even if you drive very safely, நாம வந்து டிரைவ் பண்ணும்போது நாம ரொம்ப சேஃபா போனாலும் the other car can come and hit you. அதர் எங்கேருந்து வர அதர் வெஹிக்கிள் வந்து நம்மளை ஹிட் பண்ணலாம். Let's watch this. This happened in Japan. இது வந்து ஜப்பான்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். Driving nicely, அவர் ரொம்ப நன்றாக keeping distance. கீப்பிங் டிஸ்டன்ஸ், டிராஃபிக் ரூல்ல நல்லா பார்த்து தான் ஓட்டிட்டு வராரு. What happened? என்ன நடந்தது? The other car came from another lane, another direction and hit the car. இன்னொரு பக்கத்துல அடுத்த பக்கத்துல இருந்து வந்த கார் வந்தது அடித்தது. You never know whether you will live tomorrow or not. நமக்கு தெரியாது நாம நாளை உயிரோடு இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. Do not boast about tomorrow. நாளை தினத்தை பற்றி கவலைப்படாதே. There is heaven and hell. அது நமக்கு நன்றாக தெரியும் என்னது பரலோகம் நரகம் உண்டென்று. We were born in this world. நாம இந்த உலகத்தில் பிறந்தோம். But certainly, surely we will die. 100% நாம் ஒரு நாள் இறப்போம். And there's a judgment after death. அதற்கப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு உண்டு. There are only two places people go after death. இறந்ததுக்கு அப்புறம் நம்மளால ரெண்டு இடத்துக்கு தான் போக முடியும். ஒன்று பரலோகம், Eternal heaven or eternal hell. இன்னொன்று நித்திய நரகம். இரண்டே வாய்ப்புகள் தான் நமக்கு உண்டு. If you have any single sin with you, then you go to hell. நமக்கு ஒரே ஒரு பாவம் இருந்தால் நாம் நரகத்திற்கு தான் செல்வோம். You know why we are afraid to die? நாம் ஏன் எதற்காக பயப்படுகிறோம் சாவுக்கு? Because our spirit knows there will be judgment. ஆனா நம்முடைய ஆவிக்கு தெரியும் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்று. Heaven is real. பரலோகம் உண்மை. From tomorrow I will present many evidences that the Bible is true. நாளைய தினம் மீண்டும் நாங்கள் நிறைய எவிடன்சஸ் பைபிள் இஸ் ட்ரூ எவிடன்சஸ் நிறைய கொடுப்போம். If Bible is true, heaven is real and hell is real too. இந்த சத்திய வேதம் உண்மை என்றால் பரலோகமும் உண்மை நரகமும் உண்மை. There's no middle place. அதுல வந்து எந்த சென்டர் பிளேஸ் இல்ல. And heaven and hell are eternal. ஆனா பரலோகம் நரகம் ரெண்டுமே நித்திய பரலோகம் ஆர் நித்திய நரகம். I told you there are many prophecies in the Bible. நாம் ஏற்கனவே சொன்னோம் இது பல தீர்க்க தரிசனங்கள் உண்டு என்று. But there's one prophecy for you. அதுல ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்காக. You will die surely. நீங்க வந்து கண்டிப்பாக மரணிப்பீர்கள். And there are only two kinds of people in this world. ரெண்டே விதமான மக்கள். This person who is not saved. ஒரு பர்சன் வந்து அவங்களோட நித்திய ஜீவன் பத்தி உறுதிதல் இல்லை. He was wealthy. அவன் வந்து ரொம்ப பணக்காரர். He had many friends. அவங்களுக்கு ரொம்ப நிறைய நண்பர்கள் உண்டு. When he died, அவர் மரணித்த பொழுது he was taken to hell. அவர் வந்து நரகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். You see 10 commandments up there. அவர் வந்து 10 கட்டளைகளை பார்க்கிறார். He will be judged according to these 10 commandments. அந்த 10 கட்டளைகள் மூலம் அவர் தண்டிக்கப்படுகிறார். If you lie, you are breaking 9th commandment.
இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அந்த அடுத்த 9 கட்டளைகளையும் நீங்கள் If உடைக்கிறீர்கள். you disobey your parents, you are breaking 5th commandment. நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை, அதில் ஒரு கட்டளையை நீங்கள் உடைக்கிறீர்கள். If you break one single commandment, you will end up in hell. நீங்கள் அதில் கட்டளையில் ஒரு கட்டளையை வந்து உடைத்தாலும் நீங்கள் வந்து ஹெல் அது நரகத்துக்கு தான் செல்வீர்கள். This person was not rich இன்னொருத்தர் வந்து இருக்கிறார், அவர் வந்து ரொம்ப ஏழை, and he had not many friends. அவருக்கு ரொம்ப நண்பர்கள் யாரும் கிடையாது. But when he died, angels came to take him to eternal heaven. அவன் வந்து மரணிக்கும் போது தேவதூதர்கள் அவர்கள் வந்து அவாவியை பரலோகத்துக்கு கூட்டி செல்கிறார். Bible is true, சத்திய வேதம் உண்மை, and all this is true. நடப்பவை அனைத்துமே உண்மை. Let's read Ecclesiastes chapter 12 verse 1. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். Remember now your creator God. இப்பொழுது நினை, உன் சிருஷ்டிகரை நினை. If you seek God with all your heart, you will find him. நீ உன்னுடைய முழு இருதயத்தோடு தேவனை தேடினீர்கள் என்றால் கண்டுபிடிப்பீர்கள். And you have to make sure you receive salvation இது for your soul. இது வந்து உங்களுடைய ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். So we'll continue till the Lord's Day. நம்ம இது வந்து இந்த செமினார் வந்து டில் சண்டே அடுத்த 5 செஷன் கண்டினியூ பண்ணுவோம். Please bring more friends and then we'll study more in depth the Bible. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரணும், எல்லாரையும் கூட்டுவாங்க, எல்லாருமே சேர்ந்து நம்ம கற்றுப்போம். Let's pray together. Let's pray. Our Heavenly Father, thank you so much for giving us this chance to study the Bible. பரலோக தந்தையே, இந்த வாய்ப்பை, இந்த வேதத்தை படிக்க நீ கொடுத்த வாய்ப்புக்காக மிக்க நன்றி. You created us in your image. நீர் உம்முடைய சாயலாக எங்களை சிருஷ்டித்தீர். And our spirit will go back to you when we die. எங்களுடைய ஆவி உம்மண்டலில் வந்து சேரும் நாங்கள் மரணிக்கும் பொழுது. And we want to be prepared to see God. நாங்கள் அதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். Because you said, examine yourself and test yourself. நீர் சொன்னீர், உங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் என்று. Lord, please help us to come again tomorrow. தேவனே, மீண்டும் எங்கள் இடத்தில் வருவதற்காக உம்முடைய So கிருபையால் that we can study more and more. அதனால் நாங்கள் சத்திய வேதத்தை அதிகமாக கற்றுக்கொள்ள நீ வாய்ப்பு தாரும். And we come to know the Bible is the word of God. இந்த தருணத்தில் நாங்கள் இந்த சத்திய வேதம் உம்முடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டோம். When you go back home, please take us home safely this night. இது முடிந்து நாங்கள் வீட்டுக்கு செல்லும் எங்களை மிக பாதுகாப்பாக அழைத்து செல்லும். In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.